அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? அல்லேலூயா. ഒരു പ്രാവശ്യം കൂടെ കർത്താവിന്റെ വചന നിമിത്തം നിങ്ങളുടെ നടുവിലായിരിക്കാൻ ദൈവം ഒരുക്കിയ നല്ല അവസരത്തിനായി കർത്താവിനെ மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையுமாய் உங்க நடுவில் நிறுத்தினதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். അടിക്കടി ഇവിടെ വരുന്നുണ്ടെങ്കിലും ആമേൻ കർത്താവിന്റെ നാമത്തോടുള്ള ബന്ധത്തിൽ നമ്മെ ദൈവത്തെ ശുശ്രൂഷിപ്പാൻ ദീർഘനാളുകൾക്ക് ശേഷം ദൈവം ഒരുക്കിയ നല്ല അവസരത്തിനായി ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. அநேக நாட்கள் கழிந்து மறுபடியும் இந்த பகுதியிலே அவருடைய வார்த்தையை சொல்லும்படி ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷம் இருக்க மாதிரி தெரியலையே. ஆமென். எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க, பள்ளி தெரிய முடியா? ஆமென். அல்லேலூயா. നിങ്ങളുടെ ചിരിച്ച മുഖം കാണാനാണ് ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടം. உங்க சிரிச்ச முகத்தை பார்ப்பதா எங்களுக்கு விருப்பம். அல்லேலூயா. மறுபடியும் எல்லாவரையும் பார்ப்பதற்கு தேவன் ஒரு நேரத்தை கொடுத்தார் அல்லவா? കർത്താവിന്റെ ദാസൻ ശ്രീനിവാസ് ബ്രദർ ഉൾപ്പെടെ നിങ്ങൾ എല്ലാവരെയും 10-20 വർഷം മുമ്പ് കണ്ടതുപോലെ തന്നെ ഇരിക്കുന്നു, ഒരു മാറ്റവും ഇല്ല. சீனிவாசன் பிரதர்ல இருந்து உங்க எல்லாரையுமே பார்க்கிற போது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறீங்க. ஆமென். ആരോ പറഞ്ഞു ഇവിടെ പനവടലി സത്രത്തിൽ ആർക്കും പ്രായമാകത്തില്ല, സ്റ്റിൽ ഇപ്പോഴും യങ് ആയിട്ടിരിക്കുക. யாரோ சொன்னாங்க பனவடலி சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் வயசே ஆகாது, எப்போதும் யூத்தாகவே இருப்பாங்க. யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாவரையும் பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீனிவாசன் பிரதருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மேல வந்துருங்க பாஸ்டர், மேல வந்துருங்க. இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாவரையும் நினைத்து கர்த்தரை தோத்தரிக்கிறேன். ஏன்னா மேல வந்துருங்க. எல்லாவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு தேவன் நம்மளோடு பேச போகிறார். ஒரு நிமிடம் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். மனக்கண்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே இந்த இரவு என்னோடு பேசும் ஐயா. ஆண்டவரே சத்தத்தை நான் கேட்கணும். ஆண்டவரே ஆண்டவர் மனித சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் இன்று இரவு. ஆண்டவரே எல்லா தேசாதிபதி வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த இரவு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இங்கே உயர்த்தப்படட்டும். ஜனங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே திறக்கப்படட்டும். பாவிகள் மனம் திரும்பட்டும். நோயாளிகள் சுகமாகட்டும். எல்லாரும் ஜெபியுங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் பேசுங்கள். யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். ஓ, நீங்களும் ஆண்டவரோடு தான் நீங்க பேசுகிறீர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்கள். இன்று இரவு அவர் தொடுகிற இரவு. இன்று இரவு இயேசு உங்களை தொடுகிறார். எல்லாரும் கண்களை அடைத்து வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா.
நல்ல பிதாவே, நல்ல இரவுக்காய் உம்மை துதிக்கிறோம். രാത്രി ദൈവം ഞങ്ങളോട് സംസാരിക്കും. இன்று இரவு நீர் எங்களோடு பேசும். അങ്ങയുടെ സാന്നിധ്യം ഞങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടും. உம்முடைய பிரசன்னம் எங்க நடுவில் வெளிப்படட்டும். അങ്ങയുടെ കൃപ ഞങ്ങളുടെ മേൽ പകരും. உம்முடைய கிருபை எங்க மேல் பகரட்டும். അങ്ങയുടെ സാന്നിധ്യത്താൽ ഞങ്ങളെ നിറയ്ക്കുന്നതിന് உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. സഭ ചേർന്ന് ആമേൻ. പറയട്ടെ. ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. കൂടെ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഉള്ള വന്ദനത്തെ അറിയിക്കുന്നു. மறுபடியும் எல்லாவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். വേഗത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനത്തിലേക്ക് നമുക്ക് நம்ம அதிவிரைவில் சீக்கிரமாய் அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுகிறோம். പല ചിന്തകൾ എന്റെ അകത്തൂടെ വന്നെങ്കിലും பல சிந்தைகள் நமக்குள்ள வந்திருந்தாலும் கூட ആമേൻ എന്റെ അകത്ത് ഇന്നത്തെ മെസ്സേജിനെ കുറിച്ച് പല ആശയങ്ങൾ അകത്ത് വന്നു. இன்னைக்கு பல கேள்விகள் இந்த செய்தியை குறித்து எனக்குள் வந்தது. പക്ഷേ ഇന്ന് രാത്രി ഞാൻ ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു, കർത്താവേ എന്താണ് നിങ്ങളോട് സംസാരിക്കേണ്ടതെന്ന് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ அப்ப நான் ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்டபோது എന്റെ അകത്ത് തന്ന ഒരു ചിന്ത വേഗത്തിൽ നിങ്ങളുമായി കൈമാറുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. என் மனதிலே தேவன் வைத்த ஒரு காரியத்தை சுருக்கமா உங்க நடுவிலே நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். നല്ല ഉറപ്പുണ്ട് ഇന്ന് രാത്രി ദൈവത്തിന്റെ കരം നിങ്ങളെ തൊടാൻ പോകുകയാണ്. இன்று இரவு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் ஆண்டவர் இன்று இரவு உங்களை ஒவ்வொருவரையும் தொடப் போகிறார். വിശ്വസിക്കുന്നവരോട് ആമേൻ പറഞ്ഞാൽ விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. സുവിശേഷം 12-ാമത്തെ അധ്യായം மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 29-ാമത്തെ വാക്യം ഇന്ന് രാത്രി നമ്മൾ ചിന്തിക്കാൻ പോകുകയാണ്. 12:29 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:29 நம்ம தியானிக்க போகிறோம். ആമേൻ. ആമേൻ. എല്ലാവരും വേഗം ബൈബിൾ തുറന്നാട്ടെ. எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்கள். ആമേൻ. പുതിയ നിയമത്തിൽ നിന്ന് മത്തായിയുടെ സുവിശേഷം 12-ാമത്തെ അധ്യായം மத்தேயு 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 29 29. ആ ആമേൻ. ஆமென். ബൈബിൾ പറയുന്നു வேதம் சொல்லுகிறது, ബലവാനെ പിടിച്ചു കെട്ടിയിട്ടല്ലാതെ பாருங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ബലവാന്റെ വീട്ടിൽ കിടന്ന് അവന്റെ നന്മ കവർന്നെടുപ്പാൻ എങ്ങനെ കഴിയും? பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? പിടിച്ചു കെട്ടിയാൽ அவனை கட்டினால் അവന്റെ വീടും കൂടെ കവർച്ച ചെയ്യാം. அவன் வீட்டையும் கூட நாம் என்ன செய்யலாம்? கொள்ளையிடலாம். அல்லேலூயா. രാത്രി ദൈവം നമുക്ക് വലിയൊരു കൊള്ള തരാൻ പോകുകയാണ്. ஆண்டவர் இந்த இரவு நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் கொள்ளை பொருளாய் ஆண்டவர் தரப்போகிறார். പോരാ, നിങ്ങളുടെ ശബ്ദം കേട്ടില്ല. சத்தம் கேட்கல. ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். ഞാൻ ഇടയ്ക്ക് പറയും நான் அப்பப்ப சொல்லுவேன் இடையில സ്തോത്രവും സ്തോത്ര കാഴ്ചയും சோத்திரமும் சோத்திர காணிக்கையும் നല്ലത് മാത്രമേ ദൈവത്തിന് കൊടുക്കാവൂ. நல்லதைத்தான் கடவுளுக்கு கொடுக்கணும். ஆமென். பெஸ்டா கொடுக்கணும். കാണിക്കയും സ്തോത്രവും. அதாவது காணிக்க போடுகிறதும் பெஸ்டா போடணும். சோத்திரமும் பெஸ்டா ஆண்டவருக்கு கொடுக்கணும். നിങ്ങൾക്കുള്ള ഉച്ചത്തിൽ നല്ല ശബ്ദം ഉയർത്തി ഒരു ഹല്ലേലൂയ പറയണം. அப்ப அப்படி இருதயத்துல இருந்து ஒரு சத்தமா ஒரு சோத்திரம் சொல்லுங்களேன் பாப்போம். கேட்கவே இல்லை. ആമേൻ. ഇവരുടെ ശബ്ദം മാത്രമേ ഞാൻ കേൾക്കുന്നു. இங்க இவங்க சத்தம் தான் கேட்க, உங்க சத்தம் கேட்கல. ഉറക്കെ പറഞ്ഞു ഹല്ലേലൂയ. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ആമേൻ. ஆமென். ശ്രദ്ധിച്ചേ, கவனியுங்கள். നമ്മൾ പാർക്കുന്ന ദേശം, நாம் தங்கி இருக்கிற இடம், നമ്മൾ പാർക്കുന്ന മണ്ണ്, நம் தங்கி இருக்கிற இந்த பகுதி, നമ്മൾ ജോലി ചെയ്യുന്ന സ്ഥലം, நாம் வேலை பார்க்கிற இடம், നമ്മൾ മിനിസ്ട്രി ചെയ്യുന്ന ഇടം, நம்ம ஊழியம் செய்கிற இடம், എല്ലാ ദേശത്തിലും വാഴുന്ന ഒരു ശക്തിയുണ്ട്. எல்லா இடத்திலையும் அதை ஆளுக செய்கிற ஒரு பலவான் உண்டு. ആ ശക്തിയാണ് ആ ദേശത്തെ ഭരിക്കുന്നത്. அந்த பலவான் தான் அந்த பகுதிகளை அடக்கி ஆளுகிறான். ആമേൻ. ஆமென். ഞങ്ങൾ തുടർമാനമായി യാത്ര ചെയ്യുമ്പോൾ പല സൈൻ ബോർഡുകൾ, അടയാളങ്ങൾ വഴിയിൽ കാണാറുണ്ട്. நாங்க பல இடங்களிலும் பிரயாணப்படுகிற போது ஊழியத்து நிமித்தம் பல இடங்களிலும் பல அடையாளங்களை காண முடிகிறது. അവൻ പോകുന്ന വഴിയിൽ ഗവൺമെന്റുകൾ പല ബോർഡുകൾ വെച്ചിട്ടുണ്ട്, അടയാളങ്ങൾ. பல இடங்களிலும் அரசாங்கம் என்ன செய்கிறது? பல பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. അവിടെ ചില വളവുകൾ, ചില ടേണിങ്ങുകളിൽ ബോർഡ് വെച്ചിട്ടുണ്ട്, ഇവിടെ അപകടം പിടിച്ച മേഖലയാണ്, സൂക്ഷിച്ചു വാഹനം ഓടിക്കുക. சில வளவுகளில் செல்லுகிற பொழுது இது விபத்துகளை ஏற்படுத்துகிற பகுதி, நீங்கள் மெதுவாய் செல்லவும் என்று அங்கே போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. അങ്ങനെ ഒരു ബോർഡ് അവിടെ വെച്ചിരിക്കുന്നതെന്ന് അറിയാം. எதற்காக அந்த பலகை வைத்திருக்கிறாங்க தெரியுமா? ആമേൻ. അവിടെ നിരന്തരമായി അപകടങ്ങൾ ഉണ്ടാകാറുണ്ട്. அங்கே நிரந்தரமாக விபத்துக்கள் நடைபெறுகிற இடமாக இருக்கிறது. ഇടങ്ങളിൽ மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இடங்கள். ചിലത് ജീവിക്കാൻ കഴിയാത്ത മണ്ണുകളാണ്. சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்வதற்கு தகுதியற்ற இடங்கள். കാരണം ആ ദേശത്തെ ഭരിക്കുന്ന ഒരു ദുരാത്മ
ആത്മാവിന്റെ വ്യാപാരം. காரணம் என்ன? அந்த பகுதிகளை ஆளுகை செய்கிற ஒரு அசுத்த ஆவியினுடைய ஆளுகை அங்க இருக்கிறது. രാത്രി ഞാൻ തുറന്ന മനസ്സോടെ നിങ്ങളോട് പ്രവചിച്ചു പറയട്ടെ. இன்று இரவு நான் திறந்த மனதோடு உங்களோடு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். രാത്രി ആ ബലവാനെ അറസ്റ്റ് ചെയ്യുന്ന രാത്രിയാണ് ഇന്നത്തെ രാത്രി. இன்று இரவு அந்த பலவானை அரெஸ்ட் பண்ணுகிற ஒரு இரவு இன்று இரவு. വിശ്വസിക്കുന്നവർ കരം തട്ടി ദൈവത്തെ നന്ദിയോടെ விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. கவனியுங்கள், നമ്മുടെ ജീവിതത്തെ நம்ம வாழ்க்கைய ഒരു കർഷകനുമായി ഒരു കൃഷിക്കാരനുമായി ഉപമിച്ചാൽ, நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு விவசாயிக்கு ஒப்பிட்டு பார்த்தால், അവൻ ഒരു വ്യവസായിക്ക് 3 പ്രാവശ്യം 3 ഘട്ടങ്ങൾ 3 സാഹചര്യങ്ങൾ അവൻ ഏറ്റവും ഇമ്പോർട്ടന്റ് ആണ്, അവൻ ഏറ്റവും വിലയേറിയത്. அதாவது அந்த விவசாயிக்கு 3 நிலைமைகள் 3 காரியங்கள் அதில் பிரதானப்பட்டதாய் மாறுகின்றது. 3 കാലങ്ങൾ. 3 காலங்கள் എന്തൊക്കെയാണെന്നറിയാമോ? என்னவெல்லாம் தெரியுமா? ഒന്നാമത്തെ കാലം, முதல் காலம் അവൻ വരണ്ട് കിടക്കുന്ന മണ്ണ് ഉഴുതു മറിച്ച് അതിനകത്തൊരു വിത്തിടുന്നത് അവൻ ഏറ്റവും പ്രാധാന്യമർഹിക്കുന്ന കാലഘട്ടമാണ്. வறண்டு கிடக்கிற ஒரு தரிசு பூமியை அதை உழுது சரிபடுத்தி அதுல கொண்டு போய் ஒரு வித்தை விதைப்பது அது பிரதானமான ஒரு காலம். നിങ്ങൾ എന്നെ കേൾക്കുന്നുണ്ടോ? கேக்குதா? எல்லாருக்கும் புரியுதா? ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ. ഇവിടെ നല്ല വെട്ടമുള്ളതുകൊണ്ട് നിങ്ങൾ ഉറങ്ങിയാൽ എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. இங்க நல்லா நல்லா எங்களுக்கு தெரியுது. நீங்க தூங்குனா கண்ணு அப்படி சொக்குனா கூட எனக்கு தெரியும் இங்க இருந்து. ആമേൻ. ஆமென். ഇപ്പോ ഞങ്ങളുടെ മീറ്റിംഗിൽ ഉറങ്ങുന്നവർക്ക് 2000 രൂപ ഫൈനാ. இப்ப எங்க கூடு கையில தூங்குறவங்களுக்கு 2000 ரூபாய் பயன். ഹല്ലേലൂയ. ஆமென். ആമേൻ. பயன் கொடுக்க ஆயத்தம்னா தூங்குங்க. ஆமென். അതുകൊണ്ട് ആരും ഉറങ്ങരുത്. அதுകൊണ്ട് யாரும் தூங்காதீங்க. ஹல்லேலூயா. പാസ്റ്റർമാരെല്ലാം ഇങ്ങനെ നോക്കിയിരിപ്പുണ്ട്, ഞങ്ങൾക്ക് ഒരു 2000 കിട്ടുമെന്ന് അറിയാൻ വേണ്ടി നോക്കിയിരിക്കും. பாஸ்டர்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு 2000 கிடைச்சா நல்லா இருக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ആരും ഉറങ്ങരുത്, പൈസ കളയല്ല. யாரும் தயவு செய்து தூங்கி 2000 இழந்துறாதீங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. സോ അതുകൊണ്ട് കണ്ണ് തുറന്ന് ഉറങ്ങില്ല, കണ്ണ് തുറന്ന് കേട്ടോണ്ടിരിക്കണം. அதுകൊണ്ട് கண்ணை திறந்து தூங்கிடாதீங்க, கண்ணை திறந்து கேட்டுக்கிட்டு இருங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സോ മണ്ണ് ഉഴുതു മറിച്ച് അതിനകത്ത് വിത്തിടും. பாருங்கள், மண்ணை அந்த தரிசை சரி பண்ணி நிலத்தை நல்ல நிலமாக்கி அதுல விதையை விதைக்கிறார்கள். അതിനകത്ത് വെള്ളമൊഴിക്കും. அதுல தண்ணீர் ஊத்துகிறார்கள். അവൻ എല്ലാ ദിവസവും വെള്ളമൊഴിക്കും. அதுல எப்போதும் தினமும் தண்ணி ஊத்துகிறார்கள். കൃഷിക്കാരൻ വന്ന് നോക്കും. அதை விவசாயி வந்து பார்க்கிறார். ഒരു ദിവസം അതിനകത്തുനിന്ന് ഒരു വിത്ത് കിളിർത്ത് പുറത്തു വരും. ஒரு நாள் அந்த பூமியில இருந்து அந்த ஸ்தோத்திரம் அந்த விதை முளைத்து பூமியை மண்ணை அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வரும். ആമേൻ. അത് അവൻ ഏറ്റവും സന്തോഷം ഉണ്ടാക്കുന്ന ഒരു കാലഘട്ടം. அது அந்த விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஒரு காலம். രണ്ടാമത്തെ കാലഘട്ടം, இரண்டாவது காலம் என்ன தெரியுமா? ഈ വളർന്നു വന്ന വിത്ത് இந்த வளர்ந்து வந்த அந்த விதை നാളെ ഒരു നാളിൽ ഫലം കായ്ക്കും. அது நல்ல ஒரு பலனை அது கொடுக்கும். ആ ഫലം കായ്ക്കുമ്പോൾ ആ വ്യവസായിക്ക് ഭയങ്കര സന്തോഷം. அது நல்ல பலனை தருகின்ற பொழுது அந்த விவசாயிக்கு ஒரு மகிழ்ச்சி. മൂന്നാമത്തെ കാലഘട്ടം, மூணாவது ஒரு காலம், തന്ന ഫലത്തെ കൊയ്തെടുക്കുന്ന ഒരു സീസൺ ഉണ്ട്. அந்த அறுவடை பண்ணுகிற ஒரு காலம் உண்டு. അതും അവന് ഭയങ്കര സന്തോഷം. அதுவும் ஒரு பயங்கரமான சந்தோஷம் அவருக்கு. 3 കാലഘട്ടം ഒരു വ്യവസായിക്ക് സന്തോഷമാണെങ്കിൽ, ஒரு விவசாயிக்கு இந்த 3 காலங்கள் மகிழ்ச்சியை தருமானால், അവൻ ഈ 3 കാലഘട്ടങ്ങളിലും പിശാചിനും ഒരു ആഗ്രഹമുണ്ട്. இந்த 3 காலங்களிலேயும் பிசாசுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. എന്തൊക്കെയാ അവന്റെ എതിർപ്പാർപ്പെന്നറിയാം? அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? നീ ഇട്ട വിത്ത് ഞാൻ കിളിർപ്പിക്കത്തില്ല. நீ போட்ட விதையை நான் முளைக்க விட. புரியுதா? നീ ഇട്ട വിത്തിനെ ഞാൻ കിളിർപ്പിക്കത്തില്ല. நீ போட்ட விதையை நான் முளைச்சு வெளியே வரவிட. അഥവാ കിളിർത്താൽ അതിന് ഫലം തരത്തില്ല. அதை மீறி அது முளைச்சாலும் அதை பழம் கொடுக்க விட மாட்டேன். ഇനി അഥവാ ഫലം കായ്ച്ചാൽ നിനക്ക് കൊയ്ത്ത് ഞാൻ തരത്തില്ല. அதை மீறி அது நல்லா விளைஞ்சிருச்சுன்னா கூட நீ அதை அறுவடை பண்ண விடாம தடுத்துருவேன். ആമേൻ. ഇന്നും രാത്രിയിൽ 3 കാര്യങ്ങൾ ഇവിടെ സംഭവിക്കും. இந்த 3 காரியங்கள் இன்று இரவுங்க சம்பவிக்க போகிறது. പനവടലി സത്രത്തിലിട്ട ഒരു വിത്തും കിളിർക്കാതെ പോകത്തില്ല. பனவெளி சத்திரத்துல போட்ட ஒவ்வொரு விதையும் ஒரு நாளும் அது ஆளுல முளைத்து பலன் தராமல் போகிறது இல்லை. ഈ തിരുനെൽവേലി മുതൽ ശങ്കരൻകോവിൽ വരെയുള്ള ഒരു ദേശത്തും ഇട്ട വിത്തുകൾ ഇനി മുതൽ കിളിർക്കാതിരിക്കത്തില്ല. திருநெல்வேலி முதல் சங்கரன்கோயில் வரைக்கும் நம்ம விதைத்த வித்துக்கள் ஒரு விதைகளும் நிச்சயமாய் பலன் தராமல் இனி போகிறது இல்லை. ആമേൻ. ஆமென். മുളച്ച ഒരു വിത്തുക്കളും ഇനി ഫലം തരാതിരിക്കത്തില്ല. முளைத்து வந்த ஒவ்வொரு வித்துக்களும் நிச்சயமாக அது பலன் தராமல் இருக்க போகிறதில்லை. ആമേൻ. ஆமென். ഫലം തന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അതിനൊരു കൊയ്ത്തും ദൈവം നിങ്ങൾക്ക് തരാൻ. அது பலனை தருமானால் நிச்சயமா அதிலிருந்து ஒரு அறுவடையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത് 3 ബൈബിളിൽ നിന്ന് വേഗത്തിൽ ഒന്ന് തെളിയിച്ച് നമ്മൾ ഒരുമിച്ച്
தியானிச்சு பிரார்த்திக்க போகிறோம். இது மூன்றையும் வேதத்தில இருந்து தியானித்து நாம் இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். ദൈവത്തിന്റെ ശബ്ദമായി നിന്ന ഒരു മനുഷ്യൻ, தேவனுடைய சத்தமாய் நின்ற ஒரு மனிதன், അവൻ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് എടുക്കപ്പെടും മുമ്പ്, அவன் பரலோகத்துக்கு எடுக்கப்படுவதற்கு முன்பதாக അവന്റെ പുറകെ നടന്ന അവന്റെ അഭിഷേകത്തിന്റെ ഇരട്ടി പങ്ക് പ്രാപിച്ചെടുത്ത ഒരു മനുഷ്യനുണ്ട്. அவருடைய பின்பதாகவே நடந்த 2 மடங்கு அபிஷேகத்தை உறிஞ்செடுத்த ஒரு மனிதன் இருந்தார். അവന്റെ പേര് എലീശா എന്നാണ്. அவருடைய பெயர் எலிசா. ആമേൻ. ஆமென். രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2-ാമത്തെ അധ്യായം. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஒரு ஆள் மைக்ல வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். அதுல 19வது வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். போதும். പ്രവാചക ശിഷ്യൻ പ്രവാചകനായിരിക്കുന്ന എലീശാ, தீர்க்கதரிசியா இருக்கிற எலிசா ഏലിയാവിൽ നിന്ന് അഭിഷേകം പ്രാപിച്ചിട്ട് വരുമ്പോ, எலியாவில இருந்து அபிஷேகத்தை பெற்று வந்த போது, എന്നെ നോക്കിക്കേ, எல்லாரும் என்ன பாருங்க, ആമേൻ, അഭിഷേകം പ്രാപിച്ചിട്ട് വരുമ്പോ, அபிஷேகத்தை பெற்று வருகிற போது എലീശ കണ്ട ഉടനെ, எலிசா பார்த்த போது, അവൻ ദേശക്കാർ അവന്റെ അടുക്കൽ വന്നിട്ട് പറയുകയാണ്, அந்த தேசத்துல இருக்கிற மக்கள் அவனிடம் வந்து சொல்லுகிறார்கள், യജമാനനേ, எஜமானனே, ഞങ്ങളുടെ ദേശം ഭയങ്കര ബ്യൂട്ടിഫുൾ ആണ്. எங்க நாடு பார்ப்பதற்கு அழகான நாடு. ആമേൻ, ஆமென், ആമേൻ, ஆமென், ആമേൻ. ஆமென். ഞാൻ ഇംഗ്ലീഷിൽ പ്രസംഗിച്ചോട്ടെ. ஆமென். Praise the Lord. ആമേൻ. ഞങ്ങളുടെ ദേശം ഭയങ്കര ബ്യൂട്ടിഫുൾ ആണ്. எங்க தேசம் பார்ப்பதற்கு அழகானது, சிறப்பானது. ആമേൻ, ஆமென். ആമേൻ. കാണാൻ ഒരു കുഴപ്പമില്ല. பார்ப்பதற்கெல்லாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. പക്ഷെ ഒരു പ്രശ്നമുണ്ട്. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. ഞങ്ങളുടെ വെള്ളം നല്ലതല്ല. ஆனா இங்க இருந்து நாங்கள் பூமியிலிருந்து எடுக்கிற தண்ணீர் கெட்டது. ഒത്തിരി ഒഴുക്കുകൾ ഞങ്ങളുടെ ഇവിടെ ഉണ്ട്. நிறைய இங்க நீரூற்றுக்கள் உண்டு. പക്ഷെ ഇതിനകത്തൊന്നും ജീവനില്ല. ஆனா இந்த தண்ணீர்ல உயிர் இல்லை. അവൻ ഈ ജീവനില്ലാത്തത് കൊണ്ട്, இது உயிர் இல்லாததுனால വിത്തിനകത്ത് ജീവനുണ്ട്, இந்த விதைக்குள்ள உயிர் இருக்கிறது. പക്ഷെ വെള്ളത്തിനകത്ത് ജീവനില്ല. ஆனா அந்த தண்ணீர்ல என்ன இல்ல? உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. മണ്ണിനകത്തും ജീവനില്ല. மண்ணுக்குள்ளையும் ஜீவன் இல்லை. അതുകൊണ്ട് ഇട്ട വിത്ത്, ஆனா போட்ட விதை ഈ മരണമാകുന്ന വെള്ളം വീഴുമ്പോ, இந்த மரணத்திற்கு ஏதுவான உயிரில்லாத தண்ணீர் விழும்போது വിത്തിനകത്തെ ജീവനില്ലാതായി പോകുന്നു. இந்த விதைக்குள்ளும் அது இருக்கிற உயிரை இழக்க பண்ணுகிறது. എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു വിത്ത് പോലും ഞങ്ങളുടെ മണ്ണിൽ കിളിർക്കത്തില്ല. ஒரு விதை கூட நாங்கள் விதைப்பது முளைக்கிறதில்லை, ഒന്നും നടക്കത്തില്ല. ஒன்றும் நடக்கிறதில்லை. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പക്ഷെ പ്രവാചകനായ എലീശ പറഞ്ഞു, ஆனா தீர்க்கதரிசியாகிய எலிசா சொன்னார், നിങ്ങളുടെ ദേശം മനോഹരമാണ്, உங்க தேசம் அழகான தேசம், ഒന്നും കിളിർക്കത്തില്ല. ஆனா இது ஒண்ணு முளைப்பதில்லை. പക്ഷെ എനിക്കൊരു ആവശ്യമുണ്ട്. ஆனா எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. ഒരു പുതിയ തളിക, ഒരു പുതിയ പാത്രം എനിക്ക് വേണം. ஒரு புது பாத்திரம் எனக்கு தேவை. ஆமென். പുതിയ പാത്രം എനിക്ക് വേണം. ஒரு புதிய பாத்திரம் எனக்கு தேவை. പ്രവാചകനോട് ചോദിച്ചു, എന്തിനാ പാത്രം? அப்ப நான் தீர்க்கதரிசியோடு கேட்டேன், பாத்திரம் எதற்கு? പ്രവാചകൻ പറഞ്ഞു, എനിക്ക് ഉപ്പിനെ ചുമക്കാനാണ് പാത്രം. எனக்கு உப்பை சுமப்பதற்கு பாத்திரம். ഞാൻ തുറന്ന മനസ്സോടെ പ്രവചിച്ചു പറയട്ടെ, நான் திறந்த மனதோடு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், ഉപ്പ് വചനമാണെങ്കിൽ உப்பு என்பது வார்த்தையானால் ആ വചനത്തെ ചുമക്കാൻ அந்த வார்த்தையை சுமக்க ഇന്ന് രാത്രി இன்று இரவு പാത്രങ്ങളെ ദൈവത്തിന് ആവശ്യമാണ്. சில பாத்திரங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஊரிபல ரகம். പാത്രങ്ങളെ എനിക്ക് சில பாத்திரங்கள் எனக்கு தேவை. രാത്രി വിളിച്ചു പറ, இன்று இரவு சொல்லுங்கள், ഞാനാണ് ആ പാത്രം. நான் தான் அந்த பாத்திரம். கரமன ரபல ரமன ர- കെട്ടിനെ അഴിക്കുന്ന, தேசத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, മരണത്തെ മാറ്റുന്ന, மரணத்தை மாற்றுவதற்கு ജീവൻ കൊടുക്കുന്ന ஜீவன் கொடுக்கிற ഒരു പാത്രമാണ്. ஒரு பாத்திரம் நான். கரமன ரபல ரப. ஓ ரிபல ரதிக ரமன ரப. ஆமென். ஆமென். അഭിഷേകന്മാരുടെ കൂടെ നിന്നുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളെ നോക്കി പറയുന്നു, ஓ தேவ ஊழியர்களோடு நின்று கொண்டு உங்களை நான் சொல்லுகிறேன், നിങ്ങളെ ദൈവം കണ്ടിരിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ കയ്യിലെ പാത്രമായിട്ടാണ്. தேவன் உங்களை பார்த்திருப்பது தேவனுடைய பாத்திரமாக. എന്നറിയാമോ, ஏன் தெரியுமா? ഈ വചനം അകത്ത് ചുമന്നുകൊണ്ട് இந்த வார்த்தையை உள்ள சுமந்து கொண்டு അവൻ മരണമുള്ള ചില ദേശങ്ങളിൽ കടന്നുപോയി. ஓ மரணம் இருக்கிற தேசத்தின் வழியாய் கடந்து போய் ദേശത്തിന്റെ മരണത്തെ മാറ്റുവാൻ அந்த தேசத்தில் இருக்கிற மரணங்களை அகற்ற നിങ്ങളെ ഉപയോഗിക്കാൻ പോകുന്നു. தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം തട്ടിയാകാം. ஓ நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரிபல ரமன ரக ரபல ரமன ரபல ரப.
ഓ റിബാ ബാബാ ബാബാ ബാബா ஹalleluya. പ്രവാചകൻ പറഞ്ഞു, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், എനിക്ക് കുറച്ച് ഉപ്പ് വേണം. எனக்கு கொஞ்சம் உப்பு வேண்டும். ആമേൻ. എന്തിനാ പ്രവാചകനെ ഉപ്പ്? ஏன் தீர்க்கதரிசிக்கு உப்பு? ആമേൻ. വെള്ളത്തിനകത്ത് ഇടാനാണ്. ஓ தண்ணீரில போடுவதற்கு. വെള്ളത്തിലിടുന്നത് ஏன் உப்ப தண்ணீர்ல போடுகிறார்? വെള്ളത്തിനകത്ത് ജീവനില്ല. அந்த தண்ணீர்ல உயிர் இல்ல. വെള്ളത്തിനകത്ത് ജീവനുണ്ട്. அந்த தண்ணீர்ல ஜீவன் இருந்தால் വിത്തുകൾ കിളുക്കാൻ ஓ போட்ட விதைத்திருந்த விதைகள் எல்லாம் இதுக்கு முன்ன முளைத்திருக்கும். ஆமென். ഇന്ന് രാത്രിയിൽ എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് ഇത് പ്രസംഗിക്കാൻ. ஓ இன்று இரவு இதை பிரசங்கிப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். എസെക്കിയേൽ പ്രവചനത്തിൽ ഒരു വാക്യമുണ്ട്. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு. 47 തോന്നുന്നു. 47 ആണെന്നാണ് എന്റെ ഓർമ്മ. 47 എന്റെ ഓർമ്മ. 47 தான் என்று என நினைப்பு ஞாபகம் അതിനകത്ത് എഴുതി വെച്ചിരിക്കുന്നു. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ഒരുവൻ ചരടുമായി വന്നു. ஒரு சரடுமாக வந்தார். ഒരുവൻ ചരടുമായി വന്നു. ஒரு நூல் சரடுமாய் வந்தார். அந்த புருஷன் தமது கையில் எசேக்கியேல் 47:3 47:3 ഒരുവൻ ചരടുമായി വന്നു. அந்த புருஷன் தமது கையிலே நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து போதும் 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 போதும். 1000 നിങ്ങൾ എന്റെ മുഖത്തേക്ക് നോക്കി. நீங்க எல்லாரும் முகத்தை பாருங்க. മനുഷ്യന്റെ കയ്യിൽ ഒരു ചരടുണ്ട്. ஓ அவர் கையில ஒரு நூல் இருக்கிறது. അവൻ അളക്കാൻ തുടങ്ങി. அந்த நூல் கைத்து வச்சு அளக்க தொடங்குறான். 1000 മുഴം അളന്നു. 1000 முழம் அளந்தான். 1000 മുഴം അളന്നപ്പോൾ 1000 முழம் அளந்த போது വെള്ളം പാദത്തോളമായി. ஓ அது கணுக்கால் அளவு இருந்தது. വീണ്ടും 1000 മുഴം അളന്നു. மறுபடியும் 1000 முழம் அளந்தான். മുട്ടോളമായി. அது முழங்கால் அளவு வந்தது. വീണ്ടും 1000 மறுபடியும் 1000 முழம் அளந்தான். മരയോളം. அது இடுப்பளவு வந்தது. തീർന്നില്ല. முடியல. വീണ്ടും 1000 മുഴം അളന്നു. மறுபடியும் 1000 முழம் அளந்தான். വെള്ളം തലയ്ക്ക് മീതെ ഉയരാൻ ஓ அது தலைக்கு மேலாக உயர ஆரம்பித்தது. പറയുന്നു. வேதம் சொல்லுது, അവൻ അവന്റെ കാല് തറയിൽ ഉറക്കാതെയായി. ஓ அவனுடைய கால் பூமியிலே படவில்லை, தரையில படவில்லை. ആമേൻ. ആ വെള്ളം ഒഴുകാൻ തുടങ്ങി. அந்த தண்ணியில் அவன் மிதக்க ஆரம்பிக்கிறான். വീട്ടിൽ പോയി അധ്യായം വായിക്കണം. நீங்க இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசியுங்கள். എഴുതി വെച്ചിരിക്കുന്നു. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, ഈ നദി ചെല്ലുന്നിടത്തെല്ലാം, இந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம், ഈ നദി இந்த ചെല്ലുന്നിടത്തെല്ലാം நதி போகிற இடமெல்லாம், ജീവനുള്ള പ്രാണികൾ, ஓ பல 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 விகரமன ஜீவ விருட்சங்கள், ஜீவ விருட்சங்கள், அங்கே മൃഗങ്ങൾ, ஜீவனுள்ள விலங்குகள், ജീവനുള്ള മത്സ്യങ്ങൾ, ஓ ஜீவனுள்ள மத்ஸ்யங்கள், ജീവനുള്ള മീനുകൾ ஜீவனுள்ள மீன்கள் വളരാൻ തുടങ്ങി. வளரத் தொடங்கியது. അതിനർത്ഥം அர்த்தம் என்ன? വെള്ളത്തിനകത്ത് ജീവനുണ്ട്. இந்த தண்ணீர்ல உயிர் இருக்கிறது. ആത്മാവിന്റെ നദി, இந்த ராத்திரில ஆவியானுடைய நதி, ജീവന്റെ നദി இது ஜீவ நதி ഈ ദേശത്ത് ഒഴുകാൻ പോയോ? இந்த தேசத்தில் வரப்போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ நம்புகிறவர்கள் കരം തട്ടി ആത്മാവിൽ ആരാധിക്കും. கரங்களை தட்டி ஆவியில் ஆராதியுங்கள். ஓரி பல ரமண ரக ரபல ரமண ரபல ரப. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ഈ നദി ചെല്ലുന്നിടത്തെല്ലാം இந்த நதி செல்லும் இடமெல்லாம் മരണം വഴിമാറും. மரணங்கள் விலகி கொடுக்கும். മരണം വഴിമാറും. மரணம் விலகும். ഇന്ന് രാത്രി ഈ നിങ്ങൾ ഇരിക്കുന്ന സ്ഥലത്തു നിന്ന് இன்று இரவு நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல இருந்து ഒരു നദി പുറപ്പെടാൻ പോകുകയാണ്. ஒரு நதி புறப்பட போகிறது. വെള്ളം പൊട്ടി പുറപ്പെടുകയാണ്. ஒரு வெள்ளம் அப்படியே பீரிட்டு பாய போகிறது. വീട്ടിൽ നിങ്ങൾ കാലുകൊട്ടുമ്പോ, உங்க வீட்டுல நீங்க மிதிக்கும் போது വീടിനകത്ത് നിൽക്കുന്ന മരണത്തിന്റെ ശക്തി അഴിയും. உங்க வீட்டுல இருக்கிற மரண கண்ணிகள் அவிழ்ந்து போகும். ഇപ്പോൾ അഴിയുകയാണ്. இப்ப அவிழ்ந்து போகிறது. Right now. இப்பொழுது இப்பொழுது വീട്ടിലെ മരണം മാറുന്നു. உன் வீட்டுல இருக்கிற மரணங்கள் விலகிறது. അവരുടെ മരണം മാറും. உன் பிள்ளைகளுடைய மரணங்கள் விலகிறது. இயேசுவின் நாமத்தில் ആരെയൊക്കെ തൊടുകയാണ്. அபிஷேகம் பலரை தொடுகிறது. ഇന്ന് രാത്രി മതിമറന്ന് ആരാധിക്കുക. ஓ மதி மறந்து மெய் மறந்து ஆராதியுங்கள். பக்கத்துக்கு பார்க்காதீங்க. அந்த நதி உன்னை நிரப்புகிறது. அந்த தண்ணீர் உன் மேல விழுகிறது. எஸ் ஆமென் 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 ஆமென். ஓ ரிபல ரகமன ரபல ரமன ரபல ரபல ரப ரிதிகிரி மன ரதுல ரபல ரமன ரப ஓ ஷிபல ரகல ரபல ரப. ஆமென். അവസാനം ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കും. கடைசியில உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். നീളമുള്ള മെസ്സേജ്. இது பயங்கரமான பெரிய மெசேஜ் செய்தி. ஆமென். ഷോർട്ട് ആയിട്ട് നിങ്ങൾക്ക് കൈമാറാം. நான் ஒரு ஷார்ட்டாய் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஆமென். ഈ നദി ചെല്ലുന്നിടത്തെല്ലാം, இந்த நதி செல்லும் இடமெல்லாம் പക്ഷേ ബൈബിൾ പറയുന്നു வேதம் சொல்லுகிறது, ഇതിന്റെ ആ രണ്ട് സൈഡുകളിലും இது அக்கறையிலும் இக்கரையிலும் വൃക്ഷങ്ങൾ വളരാൻ തുടങ്ങി. மரங்கள் வளரத் தொடங்குகிறது.
ஆமென். വേദ പണ്ഡിതന്മാർ പറയുന്നു வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள், ഈ നദി ചെന്ന് കണക്ട് ആയത് இந்த நதி போய் சேருகிற இடம் ആമേൻ ആമേൻ ചാവുകടലിലാണ്. அது உப்பு சவக்கடல். ആമേൻ சவக்கடல். ആമേൻ ചാവുകടലിലാണ് ഇത് ചെന്ന് ചേർന്നത്. இந்த நதி போய் சேருகிற இடம் சவக்கடல். ആമേൻ അതിനകത്ത് ചാവുകടലിൽ ഒരു മത്സ്യം പോലും ജീവിക്കത്തില്ല. அந்த சவக்கடல்ல எந்த ஒரு இதுமே வந்து வாழ்வதில்லை உயிர். ഒരു മീനും വാഴത്തില്ല. அங்க எந்த ஒரு உயிர்களும் ஜீவனங்களும் வாழ முடியாது. ഒരു മീൻ പോലും അതിനകത്ത് വളരത്തില്ല. ஒரு மீன் போல அங்க வாழ முடியாது. പക്ഷേ ഈ നദി ചെന്ന് കണക്ട് ആയപ്പോൾ ஆனா இந்த நதி போய் அங்க சேர்ந்த போது ബൈബിൾ പറയുകയാണ് வேதம் சொல்லுது, അതിനകത്ത് ഒത്തിരി മത്സ്യങ്ങൾ വളരാൻ തുടങ്ങി. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஜீவன்கள் உயிர் வாழ ஆரம்பித்தது. நான் ஒரு தூது சொல்லுகிறேன். മത്സ്യം ആത്മാക്കളെ കാണിക്കുക. ஓ, அந்த ஜீவன் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. മീൻ ആത്മാക്കളെ அந்த மீன்கள் என்பது ஆத்துமாக்களை குறிக்கிறது. രാത്രി അഭിഷേകമായ നിങ്ങളെ നോക്കി ഞാൻ പ്രവചിക്കുന്നു. ஓ, இங்க இருக்கிற தேவ ஊழியர்களோடு சேர்த்து உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். പോകുന്ന ഇടങ്ങളിലെല്ലാം நீங்கள் போகிற இடமெல்லாம், നിങ്ങൾ കാല് കുത്തുന്ന മണ്ണിലെല്ലാം நீங்க கால் மிதிக்கிற இடமெல்லாம், ஓ ரிபல ரகரு, ஆவி ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆமென். ஓ ரிபல ரிபல ரகல ரமணர். ஆண்டவர் உங்களை தொடுகிறார். ஆமென். ஆமென். பிரேஸ் காட். ஆமென். ஹalleluya. നിങ്ങൾ ജോലി ചെയ്യുന്ന സ്ഥലമാണെങ്കിൽ, அது நீங்க வேலை பார்க்கிற இடமா இருக்கட்டும், അത് നിങ്ങൾ മിനിസ്ട്രി ചെയ്യുന്ന മണ്ണാണെങ്കിൽ, நீங்கள் ஊழியம் செய்கிற இடமாக இருக்கட்டும், നിങ്ങൾ ഏത് സ്ഥലത്ത് പ്രസംഗിക്കാൻ പോയാൽ, நீங்க எந்த இடத்தில் பிரசங்கிக்க போனாலும், സുവിശേഷം പറയാൻ പോയാൽ, எங்க சுவிசேஷம் சொல்ல போனாலும், എത്ര വലിയ ചാവുകടലായാൽ, அது எப்பேற்பட்ட சவக்கடலானாலும், നീ കാല് കുത്തുമ്പോ, நீ கால் மிதிக்கும் போது, നീ കാല് കുത്തുമ്പോ, நீங்கள் கால் மிதிக்கும் போது നിന്റെ അകത്ത് ജീവനുണ്ട്. உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த நேரம் உனக்குள்ள ஒரு ஜீவன் உண்டு. മരണത്തെ ചവിട്ടുന്ന ഒരു ജീവന്റെ ശക്തി மரணத்தை மிதிக்கிற ஒரு வல்லமை. ஜெயர். ஆமென். ദൈവം കൈമാറാൻ പോവുകയാണ്. தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். ஓ ரிபல ரமண ரப. ஆமென். സുവിശേഷം പ്രസംഗിക്കാനാണ് ഞാൻ എഴുന്നേറ്റത്. நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண எழும்பினேன். പക്ഷേ ഇതൊരു ഉണർവുയോഗമായിട്ട് പോകും. இது ஒரு எழுப்புதல் கூடுகையா போகுது. அல்லேலூயா. ஆமென். അത് ഞങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്. அது எங்களுக்கு புரியுது. ആമേൻ. ஆமென். പക്ഷെ ഒരു കാര്യം ഞാൻ ഉറപ്പ് പറയാം. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். ഒന്നാമത്തെ രാത്രി, இது முதல் ராத்திரி. ഈ ഒന്നാമത്തെ രാത്രി இந்த முதல் ராத்திரியில വീട്ടിൽ നിന്ന് മരണം വഴിമാറാൻ പോകും. ஓ, உங்க வீட்டில் இருக்கிற மரண ஆவிகள் ஓட போகிறது. இயேசுவின் நாமத்தில் അപകട മരണത്തിന്റെ ശക്തികളെയും, எல்லா விபத்தின் ஆவிகளையும், എല്ലാ അപകട മരണത്തിന്റെ ശക്തികളെയും, எல்லா விபத்தின் ஆவிகளையும், എല്ലാ ആത്മഹത്യ ശക്തികളെയും எல்லா தற்கொலையின் ஆவிகளையும் ഇന്ന് രാത്രി നീ അറസ്റ്റ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. இன்று இரவு ஆண்டவர் அரசு பண்ணுகிறார். Come on, come on, come on. കരങ്ങളെ கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதியுங்கள். ஜீசஸ். ஆமென். கரபலரபா. இந்த நதி போகும் இடமெல்லாம். ஆமென். യോബ് 14:7-8 പറയുന്നു. யோபு 14:7-8 சொல்லுது, ഒരു വൃക്ഷമായാൽ അതിന് പ്രത്യാശയുണ്ട്. அவர் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. അതിനെ വെട്ടിയാൽ അത് വീണ്ടും പൊട്ടിക്കിളിർക്കും. அந்த மரத்தை வெட்டி போட்டாலும் கீழே இருந்து அந்த துளிர்கள் மீண்டும் தழைத்து வரும். നിങ്ങൾ മിണ്ടിയില്ല. நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്നാം സങ്കീർത്തനം പറയുന്നു. 1வது சங்கீதம் சொல்லுது, ആറ്റിനകത്ത് നട്ടിരിക്കുന്നതും തക്കകാലത്ത് ഫലം കായ്ക്കുന്നതും ഇലവാടാത്തതുമായ വൃക്ഷം പോലെ ഇരിക്കും. நீர்க்காலில் ஓரமா நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலவுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். എല്ലാം വെട്ടിയിട്ടും താഴെ പോകാത്ത, ஏன் அது வெட்டிட்டும் அது ஏன் அது பட்டு போகல? എത്ര പേർ വെട്ടി നോക്കി? எத்தனை பேர் வெட்டினார்கள்? നിന്റെ ശുശ്രൂഷയെ വെട്ടി നോക്കി. ஊழியத்தை வெட்டினார்கள். നിന്നെ വിളിക്കരുതെന്ന് പറഞ്ഞു. உங்களை விழிக்க கூப்பிடாதன்னு சொன்னார்கள். എന്നിട്ടും ദൈവം നിന്നെ നിർത്തിയതെല്ലാം അറിയോ? மறுபடியும் ஏன் தேவனை நிறுத்தினா தெரியுமா? നിർത്തുന്നത് ആത്മാവാണ്. ഞാൻ കാണിക്കാം. ஓ, நீ நிக்கிற இடம் ஆட்டாங்கரை. ஓ ரிபல ரமண ரக்கரபல ரப ரிபல ரமண ரதல ரப ரிகர. ആത്മാവാണ്. ഞാൻ നദിക്കകത്ത്. ஓ, நீ நிக்கிறது ஆவியானவர்ங்கிற நதிக்கரையிலே. പറയട്ടെ. நான் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். ആത്മീയനോട് പറയാം. நான் ஊழியக்காரரோடு சேர்ந்து ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். വെട്ടുന്നവന്റെ കോടാലി ഊരിപ്പോയാലും, ஓ ஸ்தோத்திரம். வெட்டுறவனுடைய கோடாலி கலண்டு போனாலும் നീ തകരാൻ അവൻ സമ്മതിക്കത്തില്ല. ஓ, நீ அழியதற்கு அவர் விடமாட்டார்.
ஓ ரிபால ரமன ரக்க நீ அழிய அவர் விடமாட்டார். ரமன ரதல ரமன ரப ரீகல ரமன ரபு ஓ சிமன ரதல ரப வெற்றவ வெட்டிக்கிட்டே இருக்கட்டும். ஓ தவறாய் சொல்லுகிறவன் சொல்லட்டும். ஊழியத்தை பத்தி குறை சொல்றவன் சொல்லட்டும். உன் ஏல வாடாது, உன் பலன் கெட்டு போகாது. என்ன தெரியுமா? ஓ நீ நிற்பது ஆவியானவர்ங்கிற நதிக்கரையில. ஓ ரிமன ரகல ரபல ரமன ரப மந்திரவாதிகள் மந்திரம் செய்யட்டும். எத்தனை முட்டையை வச்சு வேணாலும் ஓதட்டும். எவ்வளவு ரத்தத்தை சிந்தி மந்திரம் பண்ணிட்டு உன்னை தொட முடியாது. ஆமென். நீ நிற்பது ஆவியானவர்ங்கிற நதிக்கரையில். ஆமென். ஹalleluya. ரிபல ரமன ரபிபா ஓ சிபல பர 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 கிரமன ரபதல ரமன ரப. எப்போது நான் எனக்கு ஒரு சிரிப்பு வருகிற ஒரு காரியம் உண்டு. நீங்க மரத்தை பார்த்திருக்கீங்கல்ல? எல்லாரும் மரத்தை பார்த்திருக்கீங்கல்ல? மரத்தை பார்க்கலன்னு என் கூட கோட்டையை வாங்க காட்டுறேன். வண்டி கூலியை நான் கொடுத்துருவேன், சாப்பாடு நீங்க தான் சாப்பிடுக்கணும். ஏன்னா நீங்க வண்டி கூலியை விட அதிகமா சாப்பிட்டா என்ன முடியும்? ஹalleluya. காருக்குள்ள ரொம்ப இடம் இல்லை, அதனால கொண்டு போக முடியாது. ஆமென். மரத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? நல்ல உயர்ந்த மரம். ஆமென். அதிகமா வெயில் யார் மேல படும்? உயரம் உயரம் உங்க தலையில கிடையாது, மரத்துல தான். ஆனா இவ்வளவு வெயில் அது மேல அடிச்சிட்டோம். மரத்துக்கு கீழே போய் நின்று பாருங்க, என்ன குளிரா இருக்கு, கூலா இருக்கு. நான் மரத்தை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வெயில் உன் மேல பட்டும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே? நீ நல்ல வாரவங்களுக்கு நல்ல கொடுக்கிற. ஆமென். நாங்களாம் எப்போதும் சிரிச்ச முகத்தோட தான் அலைகிறோம். பிரச்சனை என்னமோ பிரச்சனை இல்லாத யாராவது இருக்காங்களா பாஸ்டர்? எல்லா பிரச்சனைகளும் உண்டு. ஆமென். பிரச்சனை தான் வாழ்க்கையில. ஆமென். ஆனா எப்போது நாங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். வெயில் இருக்கு, ஆனா இலை வாடாது. காரணம் என்ன தெரியுமா? நிற்பது நதிக்கரையில. இந்த மரத்தை பாருங்க, அங்க மரத்தை பார்க்க என்ன பாருங்க, நாங்க என்கிற மரத்தை பாருங்க. இது மேல எவ்வளவு வெயில் பட்டாலும் இதுக்கு அடியில போய் நின்று பாருங்க, நல்ல கூலா இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இதனுடைய வேறு ஆழமா போயிருக்கு. முதல் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது நல்லா கவனிச்சு வாசிக்கணும். இலை வாடுவதில்லை, தக்க சமயத்தில் ஏற்ற வேளையில என்ன செய்யும்? தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். நம்ம எப்படி தெரியுமா? ஒரு மீட்டிங் நடக்கும்போது பயங்கர ஆத்மாவா, நம்ம ஒரு கூட்டம் வந்துருச்சுன்னா அந்த கூட்டத்துல பயங்கர அபிஷேகம். பின்ன குறை நாளத்துக்கு பலமே உள்ளு. பிறகு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் பழம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பின்ன இடைக்கு வச்சு பலம் எல்லாம் தீரும். பிறகு அந்த பழம் எல்லாம் தீர்ந்துரும். பின்ன பலம் காய்க்கணும், அடுத்த மீட்டிங் ஸ்ரீனிவாசன் நடத்தணும். அடுத்து நம்ம பழம் கொடுக்க கொஞ்சம் யோசிக்கணும்னாலே இந்த மாதிரி கூட்டத்தை சீனிவாசன் பிரதர் ஏற்பாடு பண்ணணும். ஆனா பைபிள் அப்படி கூறவில்லை. எல்லா பழங்களும் காலத்தின் அனுசரிச்சு உண்டாகுது. எல்லா கனிகளும் அதன் காலத்துக்கு அது கொடுக்கு, காலத்துக்கு தகுந்தவாறு காக்கி.
ஆனா ஆவியின் பலம் என்பது அப்படி இல்லை. ஆவிக்குரிய பலம் என்பது அப்படி கிடையாது. അത് എപ്പോഴൊക്കെ വിശക്കുന്നവൻ നിന്റെ അടുക്കൽ വരുമോ, அவன் எப்பமெல்லாம் ஒருவன் பசியோடு அருகில் வருகிறானோ അപ്പോഴെല്ലാം നിന്റെ അകത്ത് ഒരു ആത്മാവിന്റെ ഫലമുണ്ടായി. அப்போதெல்லாம் உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பலன் உண்டு. ஆமென். ഞാൻ ഞങ്ങളുടെ സഭയിൽ ഇടയ്ക്ക് പറയാറുണ്ട്, நான் எங்க சபையில ഇടയ്ക്കിടയ്ക്ക് പറയാറുണ്ട്, அடிக்கடி சொல்லுவது உண்டு, സഭയെ സാക്ഷ്യം പറഞ്ഞില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല, சபை சாட்சி சொல்லாட்டு கூட பரவாயில்ல, നിങ്ങൾ പാർക്കുന്ന ദേശത്തും നിങ്ങളുടെ വീട്ടിലും നിങ്ങൾക്ക് ഒരു സാക്ഷ്യം ഉണ്ടായി. நீங்க தங்கி இருக்கிற இடத்துலயும் உங்க வீட்டிலையும் உங்களுக்கு ஒரு சாட்சி வேண்டும். ஆமென். சோத்திரம் போன போக்க பாருங்க, உள்ளாக்க போயிருச்சு. നിങ്ങൾക്കുള്ള ഒന്നും വേണ്ട, உங்களுக்குள்ள ஒன்றும் வேண்டாம், നിങ്ങൾക്കുള്ള ഒന്നും വേണ്ട, நீங்க துள்ளணும்னெல்லாம் கிடையாது. നിങ്ങളുടെ വീട്ടിൽ നിങ്ങളുടെ സാക്ഷ്യത്തോടെ ജീവിച്ചാൽ, நீங்க உங்க வீட்டுல சாட்சியோடு வாழ்ந்தால், ஆமென் ஆமென், നിങ്ങൾക്ക് ഒരു ദിവസം കോട്ടയം വരണമെന്ന് തോന്നി, உங்களுக்கு ஒரு நாள் கோட்டை வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, കോട്ടയം വന്നിട്ട് கோட்டையை வந்துட்டு, സ്ഥലം ഞാൻ പറയത്തില്ല, ഇവർക്കറിയാം, അവരോട് ചോദിക്കുകയും ചെയ്യാം, ஆமா நான் இடத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் தெரியும், அவன்கிட்ட கேட்கவும் செய்யாதீங்க. അവിടെ വന്ന് ഇറങ്ങിയിട്ട് அங்க வந்து இறங்கி ഒരു ഓട്ടോക്കാരനോട് ചോദിക്കുക, ஒரு ஆட்டோக்காரனை பார்த்து கேட்குறீங்க, ജിബി പാസ്റ്ററുടെ വീട് എവിടെ, അവിടം വരെ കൊണ്ടേ വിടാമോ എന്ന് ചോദിച്ചാൽ, சிபி பாஸ்டர் வீடு எங்க இருக்கு, அங்க வரை எங்களை கொண்டு போய் விடுங்கன்னு கேட்டா, ഓട്ടോക്കാരൻ ചോദിച്ചു, അയ്യോ അങ്ങോട്ടാണോ, ஐயோ அந்த இடத்துக்கா, அவரு வீட்டுக்கா, പിന്നെ ഞാൻ പ്രസംഗിച്ചിട്ട് ഒരു കാര്യമില്ല, அதுக்கு பிறகு நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு காரியமும் இல்லை, കാരണം സാക്ഷ്യമില്ല. சாட்சி இல்லை. അതേസമയം എന്റെ വീട് ചോദിക്കുമ്പോ அதே மாதிரி என் வீட்டுல கேட்கும்போது ഓട്ടോക്കാരൻ പറയും, അയ്യോ അങ്ങോട്ടാണോ, ഞാൻ കൊണ്ടേ വിടാമെന്ന് പറഞ്ഞ് കൊണ്ടേ വിട്ടാ, அந்த அவர் வீட்டுக்கா, நான் கொண்டு போய் விடுது அந்த வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டா, ഞാൻ പ്രസംഗിച്ചില്ലേലും കുഴപ്പമില്ല, நான் பிரசங்கம் பண்ணாட்ட கூட பரவாயில்லை, കാരണം നിന്റെ ജീവിതം ഒരു സാക്ഷ്യമായി മാറും. உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாற வேண்டும். ബൈബിളിൽ മനോഹ എന്ന് പറഞ്ഞ ഒരു മനുഷ്യനെ കാണാം. வேதத்துல மனோவா என்கிற ஒரு மனிதர் இருந்தார். അവന്റെ ഭാര്യയ്ക്ക് മക്കളില്ല, அவருடைய மனைவிக்கு குழந்தை இல்லை. ഒരു ദിവസം ഇവർ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ദൈവത്തിന്റെ ദൂതൻ അവരുടെ മുറിക്കകത്ത് ഇറങ്ങി. அவர் இருக்கிற இடத்துல தேவதூதன் வந்து இறங்குறான். ദൈവത്തിന്റെ ദൂതൻ அவരോട് പറഞ്ഞു, தேவதூதன் அவரை பார்த்து சொன்னாப்ல, നിനക്കൊരു തലമുറ ജനിക്കാൻ പോവുകയാണ്, உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன், അവൻ നാസീർ വ്രതക്കാരനായിരിക്കണം, அவன் நசரேயனாக இருப்பான். ആമേൻ എന്ന് പറഞ്ഞാൽ அப்படி சொன்னால் എല്ലാവരും കഴിക്കുന്നവന് കഴിക്കാൻ പറ്റത്തില്ല. நசரேய விரதம் என்று சொன்னால் எல்லாரும் சாப்பிடுறது மாதிரி அள்ளி முழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. புரியுதா? ഈ സാപ്പാട് പറയുമ്പോൾ നിങ്ങൾ എന്താ ഇത്ര സൈലന്റ് ആവുന്നേ? இந்த சாப்பாடு சொல்கிறப்ப ஏன் அப்படி மௌனமாயிட்டியே? ഏലിയാവിന് കാക്ക 2 പ്രാവശ്യം ഇല്ല, ഒരു ദിവസം 2 ടൈംസ് അപ്പം കൊടുത്തു. ஆமா, எலியாவுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை தான் காகம் வந்து அப்பம் கொடுத்துச்சு, அப்பம் இறைச்சியும். ഒരു നേരം ഫാസ്റ്റിംഗ് ആയിരുന്നു. மத்தியானம் ஒரு நேரம் அவருக்கு பாஸ்டிங். അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കരം കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, കഴിക്കാൻ വേണ്ടി ജീവിക്കല്ല, சாப்பிடுறதுக்கா வாழாதீங்க, ജീവിക്കാൻ വേണ്ടിயே കഴിക്കാം, வாழதுக்கு வேண்டி சாப்பிடுங்க, உயிர் வாழதுக்கு வேண்டி சாப்பிடுங்க. ഒരു ആമേൻ പറഞ്ഞു, ஒரு ஆமென் சொல்லுங்க. പോയോ എല്ലാവരും? எல்லாரும் போயிட்டீங்களா? പാസ്റ്റർ ഇത്രയും നേരം നല്ല രസമായിരുന്നു, ഇപ്പൊ അത്ര ശരിയല്ല. இப்ப நல்லா போய்கிட்டு இருந்தீங்க, இப்ப எங்க ரூட் மாதிரி போறீங்க. ஆமென், ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സോ എല്ലാവരും കഴിക്കുന്നവന് കഴിക്കാൻ പറ്റത്തില്ല, எல்லாரும் சாப்பிடுகிறபடி இவர் என்ன செய்ய முடியாது, എല്ലാവരും சாப்பிட നടക്കുന്നത് പോലെ ഇവന് നടക്കാൻ, எல்லாரும் நடக்கிறத மாதிரி இவர் நடக்க கூடாது, എല്ലാവരും സംസാരിക്കുന്നവന് സംസാരിക്കാൻ പറ്റില്ല. எல்லாரும் பேசுற மாதிரி இவர் பேசக்கூடாது. ആമേൻ. ஆமென். ഉടനെ മനോഹരന്മാരി ആമേൻ പറഞ്ഞു, மனோ அப்படியே ஆமென்னு சொன்னார். മനോഹരൻ ഭാര്യയും ആമേൻ പറഞ്ഞു, മനോഹരൻ വൈഫ്. அவர் மனைவியை ஆமென்னு சொன்னாப்ல. ആമേൻ. ஆமென். ഉടനെ ദൂതൻ അവരോട് പറഞ്ഞു, தூதன் அவரை பார்த்து சொன்னார், നിന്റെ അകത്ത് ജനിക്കാൻ പോകുന്ന കൊച്ചിന്റെ വിശേഷമാണ് ഞാൻ പറഞ്ഞത്. நான் உன் வயத்தில் பிறக்க போகிற குழந்தையை பத்தி சொல்லுகிறேன். പക്ഷെ ആ കുളന്തയെ ചുമക്കണമെങ്കിൽ, அந்த குழந்தையை சுமக்க வேண்டுமானால் ചുമക്കുന്ന നിനക്കും ഒരു വിശുദ്ധി വേണം. ஆனா சுமக்கிற உனக்கும் ஒரு பரிசுத்தம் தேவை. ஆமென். ஆமென். ആമേൻ. ஆமென். നീ
നീ ചുമക്കുന്നത് പരിശുദ്ധമാണെങ്കിൽ, நீ சுமக்கிறது பரிசுத்தமாயிருந்தால், നീ ചുമക്കുന്ന ഈ വേദം പരിശുദ്ധമാണെങ്കിൽ, நீ சுமக்கிற இந்த வேத புத்தகம் பரிசுத்தமாயிருந்தால், അത് ചുമക്കുന്ന നിനക്കും ഒരു വിശുദ്ധി വേണം. ஓ அதை சுமக்கிற உனக்கும் ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஆமென். சாட்சி உள்ளதா இருக்க வேண்டும் உங்க வாழ்க்கை. என் மேல என்ன சடைச்சுக்கிடாதீங்க. ஆமா, ഓടിച്ചാലും പോകും. நீங்க விரட்டினாலும் நாங்கெல்லாம் போக மாட்டோம். ഞങ്ങളുടെ അമ്മ ഞാൻ എപ്പോ വേണേലും വരാം. நான் இது அண்ணன் தான், எப்ப வேணாலும் நாங்க வருவோம். മീറ്റിംഗിന് 6 കൊല്ലം കഴിഞ്ഞ വരുന്നതിൽ എല്ലാം ഇടയ്ക്ക് ഞങ്ങൾ ഇതിലെ പോകുമ്പോൾ അവിടെ കയറി ചായ കുടിച്ചിട്ട് പോകും. நாங்க மீட்டிங்க்கு லேட் ஆகி வந்தாலும் அடிக்கடி இங்க வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ആരൊക്കെ വിചാരിച്ച് ഞങ്ങൾ എന്തോ പ്രശ്നം ഉള്ളതുകൊണ്ടായതാണ്. நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு சண்டை போல அதான் ரொம்ப நாள் கூப்பிடல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. അത് നിങ്ങളുടെ മനസ്സിന്റെ പ്രശ്നം. ഞങ്ങൾ തമ്മിൽ ഒരു പ്രശ്നം. எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, அது உங்க மனசுல உள்ள பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. അതുകൊണ്ട് ഞാൻ വിളിച്ചാലും വിളിച്ചില്ലെങ്കിലും വരും. അത് വേറെ വിഷയം. அதனால என்ன கூப்பிட்டாலும் வருவேன், கூப்பிடாட்டாலும் வருவேன், அது வேற. ആമേൻ. ஆமென். പക്ഷെ നിങ്ങൾ പിണങ്ങരുത്. நீங்க என்கிட்ட சடைச்சுக்கிடாதீங்க. സാക്ഷ്യമുള്ളവരാണ്. நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ആമേൻ. ஆமென். ശ്രദ്ധിച്ചേ. கவனியுங்கள். നീ ആത്മാവെന്ന നദിക്കകത്താണ് നിൽക്കുന്നത്. நீ ஆத்துமா ஆவியானவர்ங்கிற நதிக்குள் இருந்தால் ഫലം കൊടുത്തുകൊണ്ടേയിരിക്കും. நீங்க பழம் காய்த்து கொண்டே இருப்பீர்கள். ആത്മാവിന്റെ ഫലത്തെക്കുറിച്ച് പറഞ്ഞിട്ട് പ്രസംഗിച്ച് തീരത്തില്ല. ஆவியின் கனிகளை பத்தி பேசினால் இன்னைக்கு அது பேச முடியாது. ആമേൻ. ஆமென். ശ്രദ്ധിച്ചോ. கவனியுங்கள். ആമേൻ. വെട്ടി അത് വീണ്ടും പൊട്ടിക്കിളർക്കും. பாருங்க, ஒரு மரத்தை வெட்டி போட்டால் அது மறுபடியும் தழைக்கும். അടുത്ത വീട് പറയുകയാണ്. அடுத்த வசனம் சொல்லுது, അവൻ അതിന്റെ വേര് മണ്ണിനടി പഴകിപ്പോയാൽ, அது அந்த வேறு மண்ணுக்குள்ள புதைந்து கிடந்தாலும், കുറ്റി നിലത്ത് ഉണങ്ങിപ്പോയാലും, அந்த மேல வெட்டப்பட்ட அந்த கொம்புகள் அது காஞ்சு போனா கூட, വെള്ളത്തിന്റെ മണം വരുമ്പോൾ, அந்த தண்ணீர் வாசனை பட்ட உடனேயே, അങ്ങനെയല്ലേ അതിനകത്ത് എഴുതിയിരിക്കുന്നത്? அப்படித்தானே போட்டிருக்கு. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். ஆமென். தண்ணீர் வாசனையினால் அது துளிர்த்து നദി ഒഴുകുന്ന, நதி ஓடுகிற നദിയുടെ മണം മതി அந்த நதியோட வாசனை, அந்த தண்ணி வாசனை பட்டாலே அது துளிர்க்கும். ഒരു മരം കിളിർത്തു വരുമെങ്കിൽ, ஓ அருமையானவர்களை, பட்டு போன ஒரு மரம் கிளை விடுமானால், இன்று இரவு ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். ആരൊക്കെയോ പറഞ്ഞു, யாரெல்லாமோ சொன்னார்கள், ആരൊക്കെയോ ശക്തികൾ പറഞ്ഞു, எதெல்லாமோ சக்திகள் சொன்னது, നീ അതിന്റെ മരത്തെ ഞങ്ങൾ വെട്ടാൻ പോകുകയാണ്. நீ என்கிற மரத்தை நாங்கள் வெட்ட போகிறோம், 6 അടി മണ്ണിനെ വെച്ച് ഞങ്ങൾ ഒതുക്കാൻ പോകുകയാണ്. 6 அடி மண்ணுக்குள்ள உன்னை புதைக்க போகிறோம். ഇനി നീ കിളർക്കത്തില്ല, இனிமே நீ தழைக்க முடியாது, ഇനി ശുശ്രൂഷിക്കത്തില്ല, இனி நீ ஊழியம் செய்ய மாட்ட, ഈ പട്ടണത്തിൽ നീ പ്രസംഗിക്കത്തില്ല. இந்த பட்டணத்துல நீ பிரசவிக்க மாட்ட. ആരൊക്കെയോ ശക്തികൾ നിന്റെ ശുശ്രൂഷ നോക്കി പറഞ്ഞു, ஓ ஏதெல்லாமோ வல்லமைகள் ஊழியத்தை பார்த்து சொன்னது, കുടുംബത്തെ നോക്കി ஓ പറഞ്ഞു, குடும்பத்தை பார்த்து சொன்னது, തലമുറ നോക്കി ஓ പറഞ്ഞു. பிள்ளைகளை பார்த்து சொன்னது. ഇന്ന് രാത്രി ഞാൻ പ്രവചിക്കുന്നു, இன்று இரவு நான் சொல்லுகிறேன், നിന്റെ മേൽ ഒരു നദിയുടെ മഴ പെയ്യാൻ പോകുകയാണ്. ஓ இன்று இரவு ஒரு நதியோட மழை உன் குடும்பத்தின் மேல உன் மேல பெய்கிறது. നദിയുടെ വാസന ஒரு நதியின் வாசனை രാത്രി നിന്റെ മേൽ വീഴുകയാണ്. ஓ உன் மேல விழுகிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരം തട്ടിയാൽ நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதியும். ஆமென். ஓரி பல ரமண ரக ரபல ரமண ரபல ரமண ரப ஓரி கல ரமண ரதல ரதிப. ஆமென். 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 കുറച്ച് ദിവസങ്ങൾക്ക് മുമ്പ് ഞാൻ ഒരു ദർശനം കണ്ടു. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் பார்த்தேன். അത് പാസ്റ്ററോട് പറഞ്ഞു. நான் அதை பாஸ்டர்ட்ட சொன்னேன். അവൻ ഞാൻ കാണുകയാണ്, நான் பார்க்கிறேன், അവൻ ഉഴുതു മറച്ചിട്ടിരിക്കുന്ന ഒരു മണ്ണ്, அதை உழுது போட்டிருக்கிற ஒரு மணல் நிலம், അവിടെ കുറെ വിത്തുകൾ കിടക്കുക. அங்க நிறைய அதாவது வித்துகள் போடப்பட்டிருக்கிறது, അവൻ കുറെ കഴിഞ്ഞപ്പോൾ വിതകൾ കിടക്കുക. அங்க விதைகள் கிடக்கிறது. കുറെ കഴിഞ്ഞപ്പോൾ കുറെ മനുഷ്യർ അതിനെ ചവിട്ടി ആ മണ്ണെല്ലാം ഭയങ്കര ഹാർഡായി പോയി, കട്ടിയായി. அநேகர்கள் அந்த விதையின் மேல அப்படி மிதிச்சு அப்படியே அந்த மண்ணு கட்டி ஆயிட்டு. ആമേൻ. ഇത് കണ്ടപ്പോൾ அதை பார்த்த போது വ്യവസായി വന്നിട്ട് പറയുകയാണ്, ஒரு விவசாயி வந்து சொல்லுகிறார், ഓ എന്റെ വിത്തുകളെല്ലാം പോയി. ஐயோ என் விதைகள் எல்லாமே அப்படி பயங்கரமாய் இதாய் போய்விட்டது, ആമേൻ. உறைந்து போய்விட்டது. പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുക
അറിയിക്കുമ്പോൾ இதை சொல்லும் போது ആകാശം കറുത്തു. வானம் என்ன செய்தது? கருகருத்தது. ആമേൻ. പെട്ടെന്ന് മഴ പെയ്യാൻ തുടങ്ങി. திடீரென்று மழை பெய்தது. ആമേൻ. മഴ പെയ്തു. மழை பெய்தது. ഒരു ദിവസം മുഴുവൻ മഴ പെയ്തു. ஒரு நாள் முழுவதும் மழை பெய்தது. പിറ്റേ ദിവസം மறுநாள் ആമേൻ കർഷകൻ വന്ന് നോക്കുമ്പോൾ அந்த விவசாயி வந்து நிலத்தை பார்க்கிறார். ആമേൻ ഈ കട്ടിയായ മണ്ണിനെ വിണ്ടു കീറിക്കൊണ്ട് ஓ, அந்த பாறை மாதிரி இருந்த அந்த நிலப்பரப்பு இப்ப அப்படியே வெடிக்க ஆரம்பித்து അതിനകത്തുനിന്ന് ചില വിത്തുകൾ കിളിർക്കാൻ തുടങ്ങി. அதுல இருந்து சில விதைகள் முளைத்து கிளம்ப ஆரம்பித்தது. ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു, എന്തിനാ ഇതെന്നെ കാണിച്ചെന്ന് ചോദിച്ചു. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதற்காக ஆண்டவர் இதை காட்டுகிறீர்? ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, ஆண்டவரிடம் சொன்னார், ഇന്നലകളിൽ ഇട്ട സകല വിത്തുകളും ஓ, நீ இதுக்கு முன்னாடி விதைத்த எல்லா விதைகளும் അവൻ മനുഷ്യൻ ചവിട്ടിക്കളഞ്ഞത് മുഴുവൻ, ஓ, மனிதன் மிதித்து போட்டது எல்லாம், 12 വായിച്ച ബലവാൻ ചവിട്ടിക്കളഞ്ഞ സകല വിതകളും, ஓ, இந்த மத்திய 12ஆம் அதிகாரத்துல வாய்ச்சபடி அவன் மிதித்து போட்ட அந்த பலவான் மிதித்து போட்ட விதைகள் எல்லாம் അവനെ മഴ പെയ്യിച്ച് ஆவியானவர்கள் மழை பெய்ய வைத்து ഞാനതിനെ കിളിർപ്പിക്കാൻ പോയോ. நான் அதை தழைக்க பண்ண போகிறேன். രാത്രി ഒരു മഴ പെയ്യാൻ പോയോ. இன்று இரவு ஒரு மழை பெய்ய போகிறது. இன்று இரவு ஒரு மழை பெய்கிறது. ஆவியானவர் ஒரு மழை பெய்கிறது. ஓ, நீ தழைக்க போகிறது. ஊழியம் விளிர்க்க போகிறது. உன் பிள்ளைகள் தழைக்க போகிறார்கள். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆவியானவர் ஆராதிக்கிறார்கள். ஓ, ரிபல ரமண ரக ரபல 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 ரமண ரபா. ஓ, ரிமல ரகல ரமண ரப. ஆமென். ஸ்தோத்திரம். അപ്പൊ ഒന്നാമത്തെ പ്രശ്നം, அப்ப முதல் பிரச்சனை മണ്ണിന്റെ പ്രശ്നമായിരുന്നു, അല്ലെങ്കിൽ വെള്ളത്തിന്റെ പ്രശ്നമായിരുന്നു. ஓ, மண்ணு, அடுத்து தண்ணி பிரச்சனை. അവൻ അതിനെ പ്രവാചകൻ കൈകാര്യം ചെയ്തു. அதை தீர்க்கதரிசி அதை சரிப்படுத்துகிறான். ഇനി രണ്ടാമത്തെ പ്രശ്നം, വിത്ത് കിളിർക്കാൻ തുടങ്ങി. வித்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ഇനി രണ്ടാമത്തെ പ്രശ്നം, அடுத்து இரண்டாவது பிரச்சனை என்ன? അവൻ ഫലം തരത്തില്ല. கனி பலன் கொடுக்கவில்லை. ശ്രീനിവാസൻ വർഷങ്ങളായി പനമടലി സത്രത്തിൽ വിത്തിട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. வருஷங்களா, பல வருடங்களாக சீனிவாசன் அந்த பகுதியில விதைய விதைச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ആമേൻ. ஆமென். അതെല്ലാം അവിടെ ഇവിടെ കിളിർക്കാൻ തുടങ്ങി. இப்ப அது அவட இവിടെயெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. എന്തിനായി വിത്തിട്ടത്? ஏன் இந்த விதையை போட்டோம்? ആമേൻ. ഇതൊരു ഫലം തരണം. இது ஒரு பலன் கொடுக்க வேண்டும். പക്ഷെ ഫലം കായ്ക്കുന്നില്ല. ஆனா பலன் കൊടുக்கவில்லை. എന്താ പറ്റിയെന്നറിയാമോ? என்ன நடந்துச்சு தெரியுமா? അവനെ വായിച്ച ഉത്തമഗീതം, ഉത്തമഗീതം 2-ാം അധ്യായം 15-ാമത്തെ വാക്യം. உன்னத பாட்டு 2:15. ആമേൻ. ഉത്തമഗീതം 2:15. உன்னத பாட்டு 2:15. നിങ്ങൾ എടുക്കേണ്ട, നിങ്ങൾ നോട്ട് ചെയ്താൽ മതി. நீங்க எங்க கவனிச்சா போதும், நீங்க குறிச்சு வேணா வச்சுக்கங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. அல்லேலூயா. ശ്രദ്ധിച്ചേ, இங்க கவனியுங்கள். ഇവിടെ പറയുകയാണ്, இங்க சொல்லுகிறார், ഞങ്ങളുടെ മുന്തിരിത്തോട്ടം പൂത്തു കഴിഞ്ഞു. எங்க திராட்சை தோட்டம் இப்ப பூத்து இருக்கிறது. എന്താ മുന്തിരിവള്ളി പൂത്തു എന്ന് പറയുന്നതിന്റെ അർത്ഥം? முந்திரி தோட்டம் பூத்து இருக்கிற, பூத்து காய்ச்சிருக்கிற அர்த்தம் என்ன? മുന്തിരിവള്ളി പൂത്തു കഴിഞ്ഞാൽ முந்திரி பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா അല്പം ദിവസങ്ങൾക്കകം ആ പൂ മാറി അതിനകത്ത് ഫലം കായ്ക്കാൻ തുടങ്ങും. அந்த பூ மாறி அது அப்படி கனிகளாக காய்களாக மாற ஆரம்பிக்கும். സോ ഈ പൂ എന്ന് പറയുന്നത് இந்த பூ என்று சொல்லுவது ഫലത്തിന്റെ ആദ്യത്തെ അടയാളമാണ്. இந்த கனி கொடுப்பதற்கு முதல் அடையாளம் அது. ആമേൻ. ஆமென். ഒരു വിത്തിട്ടു, ஒரு விதையை போட்டோம், അത് കിളിർത്തു വന്നു. அது முளைத்து வந்தது. ഉണ്ട് ഇവിടെ. இங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இப்படி ஒரு அல்லலியா சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆமா, ബോറടിക്കുന്നുണ്ടോ? போரடிக்கோ? പുറകില് பின்னாடி போரடிக்கா? ഇല്ല. இல்ல, ഉണ്ടെങ്കിൽ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല, കൊണ്ടുപോയി. போரடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இருந்துதான் ஆகணும். அல்லேலூயா. 9 വരെ ഇരുന്നേ പറ്റത്തുള്ളൂ. 9:30 வரைக்கும் இருந்துதான் ஆகணும். നാളെ വരാതിരിക്കല്ലേ. நாளை அதுக்காக வராம இருந்துடாதீங்க. നാളെ നല്ല ബിരിയാണി തരുന്നില്ല. நாளை உங்களுக்கு நல்ல பிரியாணி தருவோம். നമ്മൾ വിതച്ച് എല്ലാം ക്ലിയർ ആക്കിയില്ല. இன்னைக்கு எல்லாம் நிலத்தை உழுது போடுறோம், அவ்வளவுதான். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ആമേൻ. ஆமென். സോ ശ്രദ്ധിച്ചേ. கவனியுங்கள். ആമേൻ. ஆமென். വിത്തിട്ടു, விதையை போட்டோம், കിളിർത്തു, அது தழைத்தது, വളർന്നു, வளர்ந்தது, പൂക്കാൻ തുടങ്ങി. பூக்க ஆரம்பித்தது. ഇത് പൂത്തു കഴിഞ്ഞപ്പോൾ இது பூக்க ஆரம்பிச்ச போது ആമേൻ വ്യവസായി ഭാര്യയോട് പോയി പറഞ്ഞു, விவசாயி மனைவியை பார்த்து சொன்னார், നമ്മുടെ പ്രയത്നമെല്ലാം സക്സസ് ആയി. நம்ம ஜெபமெல்லாம் நல்ல வெற்றிகரமா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு. എന്തിനു വേണ്ടിയാണോ കാത്തിരുന്നത്, நம்ம எதற்காக காத்திருந்தோம்? അത് ആമേൻ അടുത്ത ദിവസം വെളിപ്പെടും. ஆமா, அது நாளைக்கு அந்த பூவெல்லாம் காய மாறப்போகுது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അങ്ങനെ സന്തോഷത്തോടെ വീട്ടിൽ പോയി കിടന്നുറങ്ങി.
அப்படி சந்தோஷத்தோட வீட்டை போய் போய் படுத்து உறங்கியாச்சு. രാവിലെ ഇത് കാണാൻ വേണ്ടി വ്യവസായി വരുമ്പോ மறுபடியும் இரவு கால வேளையில அந்த தோட்டத்துக்குள்ள விவசாயி பார்க்க வருகிற போது ഒറ്റ മുന്തിരിവള്ളിയുടെ അറ്റത്ത് പൂവില്ല. ஒரு முந்திரி செடியிலையும் பூவையே காணோம். എന്താ പറ്റിയെന്നറിയാം? என்ன நடந்துச்சு தெரியுமா? ഈ മുന്തിരി തോട്ടത്തിനകത്ത് ഒരു കുറുക്കൻ കയറി. அந்த முந்திரி அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள ஒரு குள்ள நரி வந்துட்டு, ഒരു ചെറിയ കുറുക്കൻ കയറി. ஒரு நரி உள்ள வந்துட்டு. ആമേൻ. ஆமென். ഈ കുറുക്കന് ഈ മുന്തിരിവള്ളിയുടെ അറ്റത്തുള്ള പുളി ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. அப்போ இந்த இந்த நரிக்கு அந்த செடியில இருக்கிற அந்த அதுல உள்ள அந்த ഒരു പുളിപ്പുണ്ട്. அதுல நல்ல ஒரு புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு அதுக்கு நல்லா பிடிக்கும். ആമേൻ. ஆமென். ഇനി നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണേ. நீ கவனியுங்கள், ഈ കുറുനരിയുടെ ഇഷ്ടം നിറവേറ്റാൻ இந்த குள்ளநரியினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ഒരു മനുഷ്യന്റെ മുഴുവൻ അധ്വാനത്തെയും ഒറ്റ നിമിഷം കൊണ്ട് അവൻ ഇല്ലാതാക്കി. ஒரு நிமிஷத்துல இந்த மனிதனுடைய அவ்வளவு பிரயாசத்தையும் என்ன செஞ்சுட்டான்? வீணாக்கிட்டான். ஒரு கொஞ்ச நேரத்துல. കഷ്ടപ്പെട്ടതാരാ? கஷ்டப்பட்டது யாரு? ഉറക്കപ്പെടാ. சத்தமா சொல்லுங்க. സത്യം சொல்லுங்க please. நீங்க எல்லாம் விவசாயே மாதிரி தெரியல. ஆமா, எங்கேயோ அமெரிக்காவில் இருந்த மாதிரி தெரியுது. அல்லையா? சொல்லுங்க. ഇവിടെയാണോ ഞാൻ വ്യവസായത്തെ കുറിച്ച് പറയുന്നത്? இங்கேயே நான் விவசாயத்தை பத்தி பேசுறேன். சொல்லுங்க. നിങ്ങൾ തരുന്ന ഉഴുന്നും പയറും ഒക്കെ കഴിച്ചാ ഞങ്ങളും വളർന്നത്. நீங்க கொடுக்கிற உளுந்து பயறு இதையெல்லாம் சாப்பிட்டு தான் நாங்கள் வளர்ந்தவங்க. ஆமென். എപ്പോ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് പോയാലും കാറിനകത്ത് ഉഴുന്നും പയറും പരിപ്പും ഒക്കെ ആയിട്ടാ പോയിക്കൊണ്ടിരുന്നത്. நாங்க எங்கிருந்து முன்னாடி எல்லாம் அங்க வந்துட்டு போகிற போதெல்லாம் எப்பவும் உளுந்து பயறு இந்த மாதிரி இங்க உள்ள தானியங்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறோம். ஆமென். അതുകൊണ്ട് നിങ്ങളെ ഞാൻ വ്യവസായം പഠിപ്പിക്കേണ്ട ആവശ്യമില്ല. அதனால உங்களுக்கு நான் விவசாயத்தை பத்தி எல்லாம் சொல்லித் தர வேண்டிய தேவையில்லை. ആമേൻ. ആമേൻ. കഷ്ടപ്പെട്ടതാരാ? கஷ்டப்பட்டது யாரு? விவசாயி. അതിന്റെ ഫലം കിട്ടേണ്ടത് ആർക്കാ? அதுக்கு பலன் கிடைக்க வேண்டியது யாருக்கு? விவசாயிக்கு. ഒരു കുറുനരി അകത്ത് കയറി ஒரு நரி எப்படியே கள்ளத்தனமா உள்ள ஏறி അവന്റെ ഇഷ്ടം നിറവേറ്റാൻ அவனுடைய விருப்பத்தை எல்லாம் ஆசைகளை எல்லாம் தீர்க்க ഒറ്റ നിമിഷം കൊണ്ട് ஒரு நிமிஷத்துல. എന്നെ തുറന്ന മനസ്സോട് പറയട്ടെ, நான் இப்ப திறந்த மனசோடு சொல்கிறேன், ആനയ്ക്ക് കുളിക്കാൻ സ്ഥലം വേണം. யானைக்கு குளிக்க இடம் வேண்டும். കുളിക്കാനല്ല, ഒളിക്കാൻ. சாரி, யானை ஒளிவதற்கு இடம் வேண்டும். யானை ஒளிவதற்கு இடம் வேண்டும். ஒளிക്കാൻ நான் குளிக்கான்னு வச்சு രണ്ടും ആന ചെയ്യുമല്ലോ. ரெண்டு யானை செய்யும், குளிக்கவும் செய்யும் ஒளியவும் செய்யும். ஆமா, ഞാൻ ഈ ഇടയ്ക്ക് ആരാണ്ടോട് പറഞ്ഞു വല്ലപ്പോഴും ഒന്ന് കുളിക്കണമെന്ന് പറഞ്ഞു. நான் இடையில சொன்னேன், அப்ப ஏதாவது அப்பம்பாவது கொஞ்சம் குளிக்கணும்னு சொன்னேன். അപ്പൊ പുള്ളി എന്നോട് പറയാ, அவர் என்கிட்ட சொல்றாரு, നമ്മളെക്കാട്ടും വലിയ ആന കുളിക്കുന്നില്ല, പിന്നെ നമ്മളെന്തിനാ കുളിക്കുന്നത്? நம்மளை விட பெரிய யானையே குளிக்கல, அப்புறம் ஏன் நம்ம குளிக்கணும் அப்படிங்கிற. ഞാൻ പറഞ്ഞു കുളിക്കണ്ട, അറ്റ്ലീസ്റ്റ് പല്ലെങ്കിലും ഒന്ന് തേക്കാലോ. குளிக்க வேண்டாம், ஒரு பல்லாவது இடைக்கிட தேய்க்கணும் இல்ல அப்படின்னு. അപ്പൊ പറയാ നമ്മളെക്കാൾ വലിയ ആന പല്ല് തേക്കുന്നില്ലല്ലോ. நம்மளை விட பெரிய யானை பல்லா தேக்கி பிறையா நம்ம பள்ளி தேய்க்கணும். ഞാൻ പറഞ്ഞു നീ ഒന്നും ചെയ്യണ്ട, അങ്ങനെ ഇരുന്നോളാം. நான் சொன்னேன், ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பள்ளி தேய்க்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், அப்படி இருந்துக்கு அப்படின்ட்டு. അപ്പൊ ആനയ്ക്ക് മറയാൻ ഒത്തിരി സ്ഥലം വേണം. யானைக்கு ஒளிவதற்கு நிறைய இடம் தேவை. സിംഹത്തിന് ഒളിക്കാൻ സ്ഥലം വേണം. சிங்கம் ஒளிவதற்கு இடம் தேவை. പക്ഷെ കുറുക്കന് ഒളിക്കാൻ സ്ഥലം വേണ്ട. ஆனா இந்த குள்ளநரிக்கு ஒளிவதற்கு அவ்வளவு பெரிய இடம் ஒண்ணும் வேண்டாம். ഇനി സ്തോത്രം പോവേ, இனி சோத்திரம் போனாலும் போயிடும். അവൻ സഭയ്ക്കകത്ത് കയറി ഒളിക്കും. அவன் சபைக்குள்ளேயும் ஏறி ஒளிஞ்சுக்கிடுவான், சபைக்குள்ளேயும் வந்துடுவான். ஆனா ஓரமா தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். വേണ്ടി വന്ന അവൻ ആടിന്റെ വേഷവും ഇടും. வேணும் என்று சொன்னால் அவன் நல்ல ஆட்டுக்குட்டியின் வேடத்தையும் அவன் தரிப்பான். പണ്ടൊക്കെ ഞങ്ങളുടെ ദേശത്ത് വീടുകളിൽ പാമ്പ് കയറുമായിരുന്നു. முன்னாடி எல்லாம் எங்க தேசத்துல பாத்தீங்கன்னா வீடுகளுக்குள்ள பாம்பு ஏறி வரும். ഇപ്പൊ പാമ്പ് കയറത്തില്ല. இப்ப பாம்பு ஏறி வராது. കാരണം പാമ്പ് കയറിയ പാമ്പിനും ഭയങ്കര പ്രയാസം, കാരണം ടൈലായതുകൊണ്ട് പാമ്പിന് പോകാൻ പറ്റും. இப்ப பாம்பு அப்படி தெரிஞ்சு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அது வெளியே தப்பிச்சு போக முடியாது. எல்லாம் டைல்ஸ் கிரனைட் மார்பினைட் போட்டு கொடுத்தீங்களா, அதனால வந்து செய்ய முடியாது, போக முடியாது. ആമേൻ. ஆமென். പണ്ടൊക്കെ വീട്ടിൽ പാമ്പ് കയറും. முன்னாடி எல்லாம் பார்த்தா அது ஏறி வரக்கூடிய அளவுக்கு சகரு எல்லாமே இருக்கும், ஏறி வந்துடும். അപ്പൊ അപ്പൻ ഈ ഏതെങ്കിലും അപ്പന്മാര് പറമ്പിൽ നിന്ന് കിളക്കുമായിരിക്കും, മണ്ണ് മാന്തുമായിരിക്കും. அப்போது தாய் தகப்பன்மார் பக்கத்துல ஏதாவது என்ன செய்வாங்க, இப்படி விவசாய நிலத்துல ஏதாவது விவசாயம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. പാമ്പ് കയറുമ്പോ പിള്ളേര് കരയും. அப்ப அந்த பாம்பு உள்ள வருகிற போது பிள்ளைகளை சத்தம் போடுவாங்க, அழுவாங்க, അപ്പാ அப்பா പാമ്പ് കയറി. பாம்பு ஏறிடுச்சு. ഉടനെ അപ്പൻ ചോദിക്കും,
அப்ப அப்பா கேட்பாரு, என்ன பாம்பா மோனே? என்ன பாம்பு அப்படின்னு கேட்பாரு. ஆமென். ஆமென். പിള്ളേർക്ക് ഇത് കണ്ട എന്നാ പാമ്പാന്ന് എല്ലാം ഒരുപോലെ പാമ്പാണ് അത്രേ ഉള്ളൂ. அப்ப பிள்ளைகளுக்கு அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சா தானே சொல்லும். பாம்புன்னா எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பாம்பு. ഉടനെ അപ്പം പറയും, அப்பா சொல்லுவாரு, കുറച്ച് മണ്ണ് കയ്യിലെടുത്ത് கொஞ்சம் மண்ணை கையில் எடுத்து അതിന്റെ ദേഹത്തോട്ട് ഇടാൻ പറയും. அது மேல போடு. ഒരു കുഴപ്പമില്ല, അതിനെ വായിക്കണം. ആമേൻ. അതിന്റെ ദേഹത്തോട്ട് ഇടാൻ പറയും. அது மேல போட சொல்லுவாரு. ഇതിനാ വായിക്കേണ്ടത്, അതുകൊണ്ട് இதுக்கு தான் வாசிக்க வேண்டியது. ஆமென். ஆமென். കുറച്ച് മണ്ണ് വാരി പാമ്പിന്റെ ദേഹത്തോട്ട് ഇടാം. அந்த மண்ணை வாளி அந்த அள்ளி அது மேல போடுகிற போது ഈ പാവം ചേരപ്പാമ്പൊക്കെ ആണെങ്കിൽ இந்த பாவம் சாரப்பாம்பா இருந்துச்சுன்னா ഈ മണ്ണ് വീഴുമ്പോ இந்த மண்ணு விழுகிற போது അയ്യോ സാറേ അറിയാതെ കയറിയതാ, ഞങ്ങൾ അങ്ങ് പൊക്കോളാന്ന് പറഞ്ഞ് അതൊക്കെ പോകും. ஐயோ மன்னிச்சுக்கங்க, ஏன் வழி தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், நான் பறந்து போயிருந்தோம்னு சாரப்பாம்புனா ஓடிரும். പക്ഷെ ഇച്ചിരി വിഷമുള്ള പാമ്പാണെങ്കിൽ சில விஷமுள்ள பாம்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ഈ മണ്ണ് വീഴുമ്പോ இந்த மண்ணு விழும்போது പയ്യെ പത്തി വിടർത്താം. அப்படியே படத்தை அப்படியே தூக்கும். யாரு மண்ணிலி போட்டா ഇനി ഞാൻ പറയാം, ഞാൻ പറയല്ല, ശ്രദ്ധിച്ചോളാം. இனி ஆமன்னு சொல்ல மாட்டே, சொல்லுங்க, கவனிங்க. കണ്ട രണ്ടും പാമ്പാ, பார்த்தா ரெண்டு பாம்பு தான், രണ്ടും ആരാധനയ്ക്ക് പോകും, ரெண்டும் ஆராதனைக்கு போகும், രണ്ട് സ്തോത്രം പറയും, ரெண்டு சோத்திரமும் சொல்லும், രണ്ടും അന്യഭാഷ പറയും, ரெண்டு அந்நிய பாஷையும் பேசும், രണ്ടും കാണിക്കും, ரெண்டு காணிக்கையும் கொடுக்கும், രണ്ട് തിരുവെഴുത്തും എടുക്കും. ரெண்டு திருவிருந்து எடுக்கும். പക്ഷെ അടുത്തിരിക്കുന്നവരുടെ കാലൊന്ന് കൊണ്ടാ ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கால் இப்படி லேசம் பட்டுச்சுன்னா അന്നേരം പയ്യെ പത്തി വിടർത്തും. அப்பந்தான் படம் எடுத்துக்கிட்டு வரும். ஆமென். ഒന്നെങ്കിൽ നീ ശീതവാനായിരിക്കണം, ஒன்று நீ குளிராயிரு, അല്ലെങ്കിൽ നീ ഉഷ്ണമാണ്. நீ இல்லாட்டா அனலாயிரு. എനിക്കറിയാം സ്വന്തം. ஏன் சோத்திரம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமென். ஆமென். സോ ഈ കുറുനരി അകത്ത് കയറി ഇതെല്ലാം കടിച്ചു കളയും. அருமையான குரு, இந்த குள்ள நரிகள் உள்ள ஏறி எல்லாம் அந்த வருமானத்தையும் அந்த பலனையும் நசிக்க அதை கெடுத்து போட்டது. ആമേൻ. ஆமென். എനിക്ക് അവസാനം ഒരു സബ്ജക്റ്റിലോട്ട് കണ്ടോ, ഓടിപ്പോവോ. நான் சீக்கிரமாய் போகிறேன். അതുകൊണ്ട് തോട്ടക്കാരൻ എന്ത് ചെയ്യുന്നറിയോ? அப்ப தோட்டக்காரர் என்ன செஞ்சான்? അതിനെ പറയുന്നു, வேதம் சொல்லுகிறது, ഈ കുറുനരിയെ പിടിച്ചു. இந்த குள்ள நரிகளை பிடித்து வெளியேற்றுங்கள். എന്നിട്ട് എന്ത് ചെയ്തെന്നറിയോ? அப்ப அதுக்கு பிறகு என்ன செஞ்சார் தெரியுமா? തോട്ടം തുറന്നിട്ടില്ല, தோட்டத்தை துறக்கல. തുറന്നു കിടന്ന ഭാഗങ്ങളെല്ലാം തോട്ടക്കാരൻ അടയ്ക്കാൻ തുടങ്ങി. அங்க எங்க எங்க இந்த குள்ள நரி வருவதற்கு வழிகள் இருந்துச்சோ அந்த வழிகளை எல்லாம் அவன் அடைக்க ஆரம்பித்தான். ഒരു ദൂത് പറയട്ടെ, இன்று இரவு ஒரு தூது சொல்லுகிறேன். എവിടെയൊക്കെ നിന്റെ വീട്ടിൽ ചില വഴികൾ തുറന്നു കിടന്നുകൊണ്ട് ചിലത് അകത്ത് കയറി. உன் வீட்டுல பல வழிகள் திறந்து கிடந்ததுனாலதான் பல குள்ள நரிகள் உன் நன்மைகளை கெடுப்பதற்கு உள்ள ஏறி வந்தது. ബലവാന്മാർ അകത്ത് കയറിയത്. பல பலவான்கள் உள்ள ஏறி வந்தது. ഇത് രാത്രി ഞാൻ ആത്മാവിൽ പറയുന്നു, இன்று இரவு நான் திருக்க தரிசனமா சொல்லுகிறேன். ബലവാനെ സ്വർഗ്ഗം അറസ്റ്റ് ചെയ്ത് പുറത്ത് ஓ, அந்த பலவானை பரலோகம் அரசு பண்ணி வெளியேற்றுகிறது. മരത്തെ മുഴുവൻ കാർന്നെടുത്ത, ஓ, உன் பழங்களை முழுவதும் பட்சித்து போட்ட, നന്മകളെ മുഴുവൻ ഭക്ഷിച്ചു ஓ, நன்மைகளை முழுவதும் பட்சித்து போட்டு, ഈ ബലവാനെ ദൈവം തകർത്ത് കളയാൻ പോകുന്നു. ஓ, இந்த பலவானை ஆண்டவர் அழிக்க போகிறார். கடைசியாக கடைசியாக ഒറ്റ വിഷയം കൂടെ പറഞ്ഞ് നമ്മൾ ആരാധിക്കാൻ പോവാം. நம்ம ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். നിങ്ങൾക്ക് വേണ്ടി ദേവദാസന്മാർ പ്രാർത്ഥിക്കാൻ പോവാം. உங்களுக்காக தேவ ஊழியர்கள் வந்து ஜெபிக்க போகிறாங்க. ആമേൻ. ஆமென். ഒറ്റ വിഷയം. ஒரே ஒரு காரியம். ആമേൻ. ஆமென். ആറാമത്തെ അധ്യായം. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் ആമേൻ. വായിക്കണ്ട. வாசிக்க வேண்டாம். അവിടെ ഇസ്രായേൽ മക്കൾ വീണ്ടും അടിമത്വത്തിൽ പോയി. இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் அடிமைக்குள்ளானார்கள். ഭയങ്കരമാണ് ഇസ്രായേൽ മക്കളുടെ അടിമത്വത്തിന്റെ കാലഘട്ടം. இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துக்குள் போய்விட்டார்கள். നിങ്ങൾ എന്റെ മുഖത്തേക്ക് നോക്കി. எல்லாரும் முகத்தை பாருங்க. ജോഷുവയുടെ കാലഘട്ടം മുതൽ, யோசுவாவின் காலகட்டத்தில இருந்து, പനകുടിയിലെ ജോഷുവ അല്ല, ബൈബിളിലെ ജോഷുവ. அதாவது இங்க கீபோர்டு வாசிக்கிற பணக்குடி ஜோசுவா இல்ல, பைபிள்ல உள்ள ஜோசுவா. ആമേൻ. ജോഷുവയുടെ കാലഘട്ടം മുതൽ அதாவது யோசுவாவின் காலகட்டத்தில இருந்து ശമൂവേലിന്റെ കാലഘട്ടം വരെ சாமுவேலுடைய காலம் வரைக்கும் 520 വർഷമാണ്. 520 வருடங்கள். ഈ 520 വർഷത്തിനിടെ இந்த 520 வருடத்துல 7 പ്രാവശ്യം ഇസ്രായേൽ മക്കൾ അടിമത്വത്തിൽ പോയി. 7 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகிறார்கள். ആമേൻ. ஆமென். അതിനകത്തെ 5ാമത്തെ അടിമത്വമാണ് ന്യായാധിപന്മാർ 6 കാണുന്നത്. அது 5வது முறையா அடிமையாக்கப்பட்டதான் இந்த நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 7 വർഷം ഇവർ അടിമത്വത്തിൽ പോയി. 7 வருடங்கள் இவர்கள் அடிமைகளாய் வாழுகிறார்கள். നിങ്ങൾ ഇങ്ങനെ ഇരുന്ന് ഞാൻ മെസ്സേജ് നീട്ടിക്കൊണ്ടു.
நீங்க இப்படி இருந்தா நான் செய்து 9:30க்கெல்லாம் முடிக்க மாட்டேன். ஆமா, പണ്ടത്തെ പോലെ ഒന്നും ഇപ്പം ബ്രേക്ക് ഇല്ല ഞങ്ങളുടെ വണ്ടിക്ക്. അതുകൊണ്ടാണ് இப்ப முன்னைய மாதிரி கிடையாது. இப்போ மிதிச்சா கூட பிரேக் நிக்க மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கு. அதனால பாத்துக்கங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, ஹalleluya. നിങ്ങൾ ഇങ്ങനെ ഇരുന്നാൽ ഞങ്ങൾ അങ്ങ് പോകും ബ്രേക്ക് ഇല്ലാതെ. ഓൾ നൈറ്റ് പ്രയർ ആയിട്ട് പോകണം. ஆமா, அப்படி இருந்தா ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா ஆல் நைட் பிரேயரா போய்கிட்டே இருக்கும், பாத்துக்கங்க. ஹalleluya, ஆமென். சீக்கிரம் நிறுத்துகிறேன். 7 വർഷം അടിമത്തത്തിൽ പോയി. 7 வருடங்கள் இவர்கள் கொத்தடிமைகளாய் மாறிவிட்டார்கள். 7 വർഷത്തെ പ്രത്യേകത இந்த എന്താണ്? 7 வருடத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? എല്ലാ വർഷവും ഇവർ മണ്ണ് ഉഴുതു മറിക്കും. எல்லா வருஷமும் இவங்க உழுது பயிரிடுவாங்க, വിത്തിടും, உழுது விதைப்பாங்க, വെള്ളം ഒഴിക്കും, தண்ணி ஊத்துவாங்க, വളരും, வளரும், ഫലം കായ്ക്കും. நல்ல பலன், அது விளைச்சலை தரும். ஹலோ, ഫലം കഴിച്ചു കഴിയുമ്പോ நல்ல விளைச்சலை தருகிற போது ഇവരുടെ അകത്തൊരു സന്തോഷമുണ്ട്. இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு. നാളെ നമുക്കൊരു കൊയ്ത്തുണ്ട്. நாளைக்கு நமக்கு அறுவடை நாள். Come on. ஆமென். നാളെ നമുക്കൊരു കൊയ്ത്തുണ്ട്. நாளைக்கு அறுவடை நாள். പക്ഷേ ஆனால் ഇവർ പോയി വിശ്രമിച്ച് പിറ്റേ ദിവസം വരുമ്പോ இவர்கள் போய் ஸ்தோத்திரம் என்ன செய்வார்கள்? நல்ல ஓய்வு எடுத்துட்டு ராத்திரி ஓய்வு மறுநாள் அறுவடைக்கு வரும்போது മിദ്യാന്യ ശക്തികളെല്ലാം കൂടെ എഴുന്നേറ്റ് വരും. மீதியானியர்கள் எல்லாம் படையெடுத்து அங்க வருவார்கள். ഒട്ടകത്തിന്റെ പുറത്തും കുതിരയുടെ പുറത്തും കഴുതയുടെ പുറത്തും കയറി മിദ്യാന്മാർ വരും. ஒட்டகம், கழுத, குதிரை எல்லாத்து மேல ஏறி வருவார்கள். എന്നിട്ട് ഇവരുടെ കൊയ്ത്ത് മുഴുവൻ അവർ കൊയ്തുകൊണ്ട് പോകും. இவர்களுக்கு கிடைத்திருந்த அத்தனை அந்த கோதுமை விளைச்சல்களையும் திராட்சை விளைச்சல்கள் எல்லாவற்றையும் செஞ்சிருவாங்க, அறுத்துக்கிட்டு போயிருவாங்க. ഒന്നല്ല, ஒன்றல்ல, രണ്ടല്ല, ரெண்டல்ல, മൂന്നല്ല, மூன்றல்ல, 7 വർഷം. 7 வருடங்கள். 7 വർഷമായി 7 வருடங்களாக ഇസ്രായേൽ ജനത്തിന് ഒരു കൊയ്ത്തും ഉണ്ടായില്ല. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அறுவடையும் கிடைக்கவில்லை. 7 വർഷമായിട്ട് 7 வருடங்களாக ഇസ്രായേലിന്റെ കളപ്പുര മുഴുവൻ ശൂന്യമാണ്. ஐயோ, அவங்களுடைய ஸ்தோத்திரம், அந்த தானிய கூடங்கள் முழுவதும் விருதாவா, அது சும்மா இருக்கிறது. ആമേൻ. ഒരു കൊയ്ത്തും നടന്നിട്ടില്ല. அங்க எந்த ஒரு அறுவடையும் இல்லை, ഒരു സന്തോഷമില്ല. ஒரு சந்தோஷம் இல்லை. 7 വർഷമായിട്ട് ദുഃഖമാണ്. 7 வருடங்களாக துக்கம், 7 വർഷമായിട്ട് കണ്ണുനീരാണ്. 7 வருடங்களாக கண்ணீர். പാസ്റ്റർ അധ്വാനിക്കുന്നുണ്ട്. பாஸ்டர் கஷ்டப்படுகிறோம், ബ്രദർ ഞങ്ങൾ കരയുന്നുണ്ട്. பிரதர் நாங்கள் அழுகிறோம், പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്. நாங்கள் ஜெபிக்கிறோம், ജോലി ചെയ്യുന്നുണ്ട്. வேலை செய்கிறோம், ആമേൻ. ഊഴിയം ചെയ്യുന്നുണ്ട്. ஊழியம் செய்கிறோம். പക്ഷേ 7 വർഷമായി ஆனா 7 வருடமாக നന്മയും ഞങ്ങൾക്ക് കാണാൻ പറ്റുന്നില്ല. ஒரு நன்மையும் எங்களுக்கு இல்லை, ഒരു ആമേൻ സന്തോഷം ഞങ്ങളുടെ വീട്ടിനകത്ത്. ஒரு சந்தோஷமும் எங்க வீட்டுக்குள்ள இல்ல. പക്ഷെ സ്വർഗം പറഞ്ഞു, ஆனா பரலோகம் சொல்லுகிறது, 7ാമത്തെ വർഷം 7வது வருடம் நான் ஒருவனை எழுப்புகிறேன். நான் ஒருவனை எழுப்புகிறேன். அவன் பேர் தான் கிதியோன். இந்த இரவு நான் ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன். இந்த பணவடை சத்திரத்துக்குள்ளே சில கிதியோன்களை ஆண்டவர் எழுப்ப பண்ணுகிறார். சில கிதியோன்களை எழுப்ப பண்ணுகிறார். சில அறுவடைகளை செய்வதற்கு சில கிதியோன்களை இன்று இரவு எழுப்பிவிட. ஆமென். கவனியுங்கள். ஆமென். ஒரு கிதியோனை எழுப்பினார் ஆண்டவர். അവൻ തന്റെ കയ്യിൽ ഒരു പിടി ഗോതമ്പുമായി, அந்த கிதியோன் ஒரு பிடி கோதுமை கதிருமாக, ஒரு பிடி கதிருமாக അവൻ ഗിദെയോൻ മുന്തിരിച്ചക്കിന് അടുക്കൽ വന്നു. அவன் என்ன செஞ்சா? சோத்த ஆளையின் அடுக்க வருகிறான், ஆளையின் அருகில் வருகிறான். അവിടെ വന്നപ്പോൾ அங்கே வருகிற போது ദൂതൻ അവനെ കണ്ടു. தூதன் அவனை பார்த்தான், അവൻ അവനെ നോക്കി വിളിച്ചു, அவனை கூப்பிட்டான். അല്ലയോ പരാക്രമശാലിയേ. பராக்கிரமசாலியே. ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ഇവനെ പരാക്രമശാലി. ஏன் இவனை பார்த்து பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டாரு? ഒത്തിരി കാരണങ്ങളുണ്ട്. நிறைய காரணங்கள் இருக்கு. പക്ഷെ എന്നോട് ദൈവം പറഞ്ഞ ഒരു കാര്യം പറയാം. ஆனா என்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் உண்டு. ഇസ്രായേലിന്റെ മണ്ണിൽ ഒരു മണി ഗോതമ്പ് പോലും ഇല്ല. அந்த இடத்துல ஒரு மணி கோதுமை கூட அவங்களுக்கு இல்ல. ഒരു മണി ഗോതമ്പ് ഇല്ല. ஒரு பிடி கோதுமை கூட அவங்ககிட்ட கிடையாது. സകലതും മിഥ്യം കൊണ്ടുപോയി. எல்லாரும் மீதியானியர்கள் கொண்டு போய் விட்டார்கள். പക്ഷെ സകലതും മിഥ്യം കൊണ്ടുപോയപ്പോൾ ஆனா எல்லா மீதியானியர்கள் கொண்டு போன போதிலும் ഈ ഗിദെയോന്റെ കയ്യിൽ ആരുടെയും കണ്ണിൽപ്പെടാത്ത കുറച്ച് ഗോതമ്പുണ്ട്. யாருடைய கண்ணிலையும் அகப்படாத கொஞ்சம் கோதம்பு மணி இவன் கையில இருக்கு. മിണ്ടിയില്ല. பேச மாட்டேங்க. സകലതും
പിശാച് കൊണ്ടുപോയി. எல்லாம் பிசாசு கொண்டு போயிட்டான், എല്ലാം കൊണ്ടുപോയി. எல்லாம் கொண்டு போயிட்டான். പക്ഷെ അവന്റെ കണ്ണിൽപ്പെടാത്ത ഒരു പ്രാർത്ഥന, ஆனா அவன் கண்ணில படாத ஒரு ஜெபம், അവന്റെ കണ്ണിൽപ്പെടാത്ത ഒരു അഭിഷേകം, அவன் கண்ணில் அகப்படாத ஒரு அபிஷேகம், അവന്റെ കണ്ണിൽപ്പെടാത്ത വചനത്തിന്റെ ശക്തി, அவன் கண்ணில படாத ஒரு வேத வசனம், അത് നിന്റെ കയ്യിലുണ്ടെങ്കിൽ அது உன் கையில இரவு இருக்குமானால் ഇന്ന് രാത്രി പുറത്തെടുക്കാം. இன்று அதை வெளியே கொண்டு வா. ശത്രുവിനെ തകർക്കാൻ சத்துருவை அழிப்பதற்கு കയ്യിലുള്ള പ്രാർത്ഥന உன் கையில உள்ள ஜெபம் അത് மതി. அது போதும், നിന്റെ ആരാധന മതി. உன் ஆராதனை போதும், പ്രാർത്ഥന മതി. உன் ஜெபம் போதும், നിന്റെ അഭിഷേകം മതി. உன் அபிஷேகம் போதும். ഞാൻ തൊഴുതു. ஓ ரிமல ரமன ரக ரபல பர 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 கொடுப்பார், തൊഴുതു. தொடுகிறார், உங்களை தொடுகிறார். ஒரு அபிஷேகம் இறங்குது. அக்கினி 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 அபிஷேகம். ஓ ரிமல பர 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 பர. கவனியுங்க கவனியுங்க. கிதியோன் சொன்னான், எல்லாம் பிசாசு கொண்டு போயிட்டான் பாஸ்டர். പക്ഷെ അവന്റെ കൈപ്പെടാത്ത, அவன் கையில அகப்படாத, അവന്റെ കണ്ണിൽപ്പെടാത്ത அவன் கண்ணில படாத, എന്തൊക്കെയോ എന്റെ കയ്യിലുണ്ട്. அவன் கையில அகப்படாத கொஞ்சம் என்கிட்ட இருக்கு. ஆமென். சொல்லுங்க. അവന്റെ കൈപ്പെടാത്ത ഒരു അഭിഷേകം എന്റെ കയ്യിലുണ്ട്. அவன் கையில அகப்படாத, அவன் கண்ணுக்கு தெரியாத ஒரு அபிஷேக வல்லமை என்கிட்ட இருக்கு. അത് ഇന്ന് രാത്രി ഞാൻ പുറത്തെടുക്കുക. அதை இன்று இரவு நான் வெளியே கொண்டு வருகிறேன். ദൈവം പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், നിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന ഗോതമ്പ് എന്റെ കയ്യിൽ താ. உன் கையில இருக்கிற கோதுமை என்கிட்ட கொடு, ഞാൻ നിന്റെ കയ്യിൽ പുതിയ വാള് തരാം. நான் உன் கையில ஒரு புதிய பட்டயத்தை தருகிறேன். ஓ ரிபல ரமன ரபல ரம. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ഇങ്ങോട്ട് ഗോതമ്പുമായി വന്നവൻ இங்க கோதுமையாய் வந்தவன் തിരിച്ചുപോയ വാളുമായിട്ടാണ്. திரும்பி போகிறவன் பட்டயத்தோடு. ஆமென். ഇങ്ങോട്ട് ഗോതമ്പുമായി വന്നവൻ இங்க கோதுமையாய் வந்தவன் തിരിച്ചുപോയ വാളുമായിട്ടാണ്. திரும்பி போகிறவன் வாளுமாக. என்ன ശ്രദ്ധിച്ചോ? கவனியுங்கள். എന്താ കാരണം? என்ன காரணம்? അങ്ങനെ ஆமென். സ്വർഗം പറഞ്ഞു, பரலோகம் சொல்லுச்சு, അവനെ ഗിദിയോനെ, கிதியோன் നിന്റെ വീട്ടിൽ உன் வீட்டுல നിന്റെ അപ്പം വെച്ചിരിക്കുന്ന உன் அப்பா வச்சிருக்கிற ഒരു ബാലിന്റെ ബലിപീഠമുണ്ട്. பாகாலுடைய ஒரு பலிபீடம் இருக்கு, ഒരു അശേരയുടെ ശക്തിയുണ്ട്. ஒரு அசிரியனுடைய வல்லமை இருக்கு, அங்க சக்தி இருக்கு. അതുകൊണ്ട് ഞാൻ നിന്റെ കയ്യിൽ ഒരു വാള് തരിക. உன் கையில ஒரு வாளை தருகிறேன், பட்டயத்தை. പോയി വെട്ട. அதை போய் நீ வெட்டு, പോയി വെട്ട. நீ அதை வெட்டு. 7 വർഷമായി 7 வருடமாக കുടുംബത്തിനെതിരെ നിന്ന ശക്തി, உன் குடும்பத்துக்கு எதிரான வல்லமை, ഊഴിയത്തിനെതിരെ നിന്ന ശക്തി, உன் ஊழியத்துக்கு எதிரான வல்லமை ഇന്ന് രാത്രി വെട്ടാൻ. இன்று இரவு வெட்டு. ചാക്കോ ബ്രദർ അല്ല, சாக்கோ பிரதர் அல்ல, ശ്രീനിവാസ് ബ്രദർ അല്ല, சீனிவாச பிரதர் அல்ல, നിന്റെ കയ്യിൽ ദൈവം വാള് തരികയാണ്. உன் கையில ஒரு வாளை தருகிறார், കൈ വാള് തരികയാണ്. உன் கையில ஒரு பட்டயத்தை தருகிறார். പിടിച്ചെടുക്ക, பிடித்தெடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க.